அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो। ஆண்டவராகிய தேவன் தாமே இந்த மகிமையான வேளையிலே परमेश्वर यहोवा ही इस सुबह के समय கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम सबको आशीष करें। அல்லேலூயா. हालेलुया। ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் पहले राजाओं की पुस्तक 18ஆம் அதிகாரம் 18वां अध्याय 39வது வசனத்தை வாசிக்கலாம். 39वां वचन को हम पढ़ेंगे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, मसीह में प्रियो, வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே ये जो पढ़ा हुआ इस वचन में எலியாவின் நாட்களிலே एलिया के दिनों में நடந்த ஒரு சம்பவத்தை வாசிக்க கேட்டோம். हुई एक घटना को हम पढ़ते हैं। இந்த வேத பகுதி நாம் பல முறை வாசித்திருக்கலாம். इस वचन को हम कई बार पढ़े रहेंगे। இந்த வேத பகுதியை நாம் பல முறை நாம் தியானித்திருக்கலாம். इस वचन को हम कई बार ध्यान भी किए होंगे। இந்த வேத பகுதியை குறித்து நாம் சத்தியங்களை கேட்டிருக்கலாம். इस परमेश्वर के वचन का संदेश भी सुना रहेंगे। இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வசனத்தோடு நம்மோடு இடைப்பட்டு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. इन दिनों में भी परमेश्वर इस वचन के द्वारा हमारे एक से बातें करें। वो எலியாவின் நாட்களிலே एलिया के दिनों में அவர் தேவனுக்கு பலி செலுத்துகிறார். उन्होंने बलि परमेश्वर के लिए बलिदान चढ़ाया। அவ்வாறு பலி செலுத்துகிற போது जब वो बलि चढ़ाया, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி परमेश्वर की ओर से आग उतर आया அந்த சர்வாங்க தகன பலியையும் और होम बलि को, சோத்திரம் விறகுகளையும் लकड़े को, கற்களையும் पत्थरों को, மண்ணையும் பட்சித்து धूली समेत भस्म कर दिया வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. और गड्ढे में का जल भी सूख गया। பாகாலின் ஜனங்கள் பலி செலுத்தினார்கள். बाल देवता के लोगों ने भी बलि चढ़ाया, அந்த பலிகளை பட்சிக்கவில்லை. परंतु वो बलि भस्म न हुआ। எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். एलिया हम जैसे बोझ उठाने वाला व्यक्ति, அவர் பலி செலுத்தினார். उसने बलि चढ़ाया। அவர் பலி செலுத்தின போதோ उसने जब बलि चढ़ाया, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி आकाश से आग उतर आई அவைகளை பட்சித்து போட்டது. और उसे भस्म कर दिया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அப்ப இந்த பலி செலுத்துவதற்கு முன்பதாக इस बलि को चढ़ाने से पहले பலி செலுத்துவதற்கு பலிபீடம் முதலாவது அவசியமாக இருக்கிறது. हमारे लिए बलि चढ़ाने के लिए वेदी का मुख्य अवश्य है। அப்போ வந்து எலியா பலி செலுத்துவதற்கு முன்பதாக एलिया बलि चढ़ाने से पहले இவன் பலிபீடத்தை செப்பனிட்டான். उसने वेदी को सही किया। சோத்திரம் 30வது வசனத்தை வாசிப்போமானால், तीसरा वचन को यदि हम देखेंगे, அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அப்போ பலி செலுத்த வேண்டும் என்றால் यदि बलि चढ़ाना है तो பலிபீடங்கள் சரியா இருக்க வேண்டும். वेदी को मरम्मत करना अवश्य है। அந்த பலிபீடம் சரியா இருந்தால் தான் பலி செலுத்த முடியும். जब वेदी सही हो तो ही बलि चढ़ा पाएंगे। அப்போ பாகால் ஜனங்கள் பலி செலுத்துகிற போதோ जब बाल देवता के लोगों ने बलि चढ़ाया, அந்த பலிபீடத்தை குறித்து சிந்திக்க
யோசிக்கவில்லை. उन्होंने उस वेदी का कोई विचार नहीं किया, பலிபீடத்தை குறித்து அவர்கள் யோசிக்கவில்லை. वेदी का कोई विचार नहीं किया। தேவனுடைய மனுஷனாய் இருந்த எலியா பலி செலுத்தின போதோ लेकिन जब परमेश्वर का व्यक्ति एलिया ने बलि चढ़ाया, அந்த பலிகளை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்றால், उस बलि को स्वीकारना है तो அந்த பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், उस भेंट को स्वीकार करना है तो அவன் பலிபீடத்தை சரி பண்ணினான். उसने वेदी की मरम्मत की। அப்ப இந்த பலிபீடம் என்றால் என்ன? वेदी का मतलब क्या है? இந்த பலிபீடம் எப்படிப்பட்ட காரியங்களை குறிக்கிறது? ये वेदी किसे दर्शाता है? இந்த பலிபீடத்தை சரி பண்ணினால்தான் அக்கினி இறங்கும். इस वेदी को सही करेंगे, मरम्मत करेंगे तो ये आग प्रकट होगी। இப்போ இந்த நாட்களிலே इन दिनों में பலிபீடமாக இருக்கிற நம்மை சரி பண்ணினால்தான் हम जो वेदी है, हमें यदि मरम्मत करेंगे तो ही ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर उतर कर आकर हमें आशीष करेगा। அப்போ கடந்த கால பரிசுத்தவான்கள் पिछले दिनों के संत लोग சில பலிபீடங்களை கட்டினார்கள். कुछ छोटे छोटे वेदियों को बनाया। ஆதியாகம புஸ்தகத்தை கவனிப்போமானால், उत्पत्ति की पुस्तक में हम देखते हैं, ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே उत्पत्ति की पुस्तक 8वां अध्याय में 20வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போதோ जब 20वां वचन को हम पढ़ते हैं, அங்கே நோவா ஒரு பலிபீடத்தை கட்டினான். वहां नूह ने एक वेदी बनाया। நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினான். नूह ने वेदी बनाकर बलि चढ़ाया। அவ்வாறு பலி செலுத்துகிற போதோ इस प्रकार बलि चढ़ाते समय தேவன் கடந்து வந்து அந்த பலியை ஆசீர்வதித்தார். परमेश्वर यहोवा उतर आकर उसे सुगंधित रूप से இந்த सुखदायक समझा। பலிபீடம் எதை குறிக்கிறது? ये वेदी किसे दर्शाता है? நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. हम जो परमेश्वर के संगति में रहते हैं उसे दर्शाता है। சோத்திரம் வாசிக்கலாம். पढ़ेंगे, அல்லேலூயா. हालेलुया। இந்த சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகந்தார். इस पर यहोवा ने सुखदायक सुगंध पाया। இனி மனுஷ நிமித்த பூமியை சபிப்பதில்லை मनुष्य के कारण मैं फिर कभी भूमि को श्राप न दूंगा என்று ஆண்டவர் அங்கே ஒரு வாக்கு பண்ணுவதை பார்க்கிறோம். वहां पर परमेश्वर एक वाचा बांधता है। அப்ப இந்த பலிபீடம் ये वेदी தேவனோடு நெருங்குகிற ஒரு அனுபவத்தை, परमेश्वर के समीप आने का अनुभव, தேவனோடு நெருங்கி வாழ்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. परमेश्वर के निकट रहने का अनुभव को दर्शाता அப்போ है। பலிபீடத்தை சரி பண்ண வேண்டும். वेदी को मरम्मत करना है। பலிபீடத்தை சரி பண்ணுகிற போதுதான் वेदी को मरम्मत करते समय நாம் தேவனோடு நெருங்க முடியும். हम परमेश्वर के निकट आ सकते हैं அவர் நம்மோடு நெருங்க और முடியும். वो भी हमारे निकट आ सकता है। லேவியாகம புஸ்தகத்திலே लेव्य व्यवस्था की पुस्तक में 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், 17वां अध्याय के 11 वचन में हम पढ़ते அங்கே हैं, ஒரு பலிபீடத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पर एक वेदी के बारे में लिखा गया है। அங்கே பலிபீடத்தை உண்டாக்கி वहां पर एक वेदी बनाकर அந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தப்படுகிறது. उस वेदी पर भी बलि चढ़ाया जाता இந்த है। பலிபீடம் ये वेदी பாவ மன்னிப்பு உண்டாக்குற ஒரு பலிபீடம். पाप का प्रायश्चित करने वाला वेदी। இதை பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதுகிற போது इसे ये पौलुस जब इब्रानियों के लिए लिखता है, 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிப்பீர்களானால், 9वां अध्याय के 22वां वचन में हम पढ़ते हैं, பாவத்தை நிவர்த்தி செய்கிறது. वो पाप का प्रयाश्चित करता है। அல்லேலூயா. हालेलुया। ரத்தமே பாவத்தை நிவர்த்தி செய்கிறது. लहू ही हमारे पापों का प्रयाश्चित करता है। அப்போ இந்த பலிபீடம் ये वेदी பாவை மன்னிப்பு உண்டாக்குற ஒரு பலிபீடம். पापों को क्षमा देने वाली वेदी है। அப்போ உங்கள் பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். आप भी अपनी वेदी को मरम्मत करना இந்த है। பலிபீடத்தை செப்பனிடுகிற போது इस वेदी की मरम्मत करते समय
தேவனோடு நெருங்க முடியும், हम परमेश्वर के निकट आ அவர் सकते हैं நம்மோடு நெருங்க முடியும். और वो भी हमारे निकट आ सकता இந்த है। பலிபீடத்தை செப்பனிடுகிற போது इस वेदी की मरम्मत करते समय இந்த பலிபீடத்தினாலே நமக்கு பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு உண்டாகிறது. इस मरम्मत के कारण परमेश्वर हमारे पापों से क्षमा देता है, பாவத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்பு உண்டாகிறது. पापों से छुटकारा मिलता है। ஸ்தோத்திரம். மூன்றாவதாக तीसरा, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே पहले राजाओं की पुस्तक 18वां अध्याय में 31வது வசனத்தை வாசிக்கப்பட்ட போதோ 31वां वचन में लिखा है, அங்கே ஒரு மனதையும் ஐக்கியத்தையும் உண்டாக்குறதா இருக்கிறது. वो एकता और एक मन को उत्पन्न करता है। சிதறி கிடந்த ஜனங்களை, जो लोग तितर बितर हुए थे, ஸ்தோத்திரம், உடைந்து கிடந்த பலிபீடங்களை जो वेदी गिराई गई थी, எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து उन सबको एक करके பலி செலுத்தியவனாய் காணப்பட்டான். उसने बलि चढ़ाया। அப்போ இந்த பலிபீடம் ये वेदी ஸ்தோத்திரம் சமாதானத்தையும் ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. शांति, एकता और मेल मिलाप को दर्शाता है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருக்கிற எலியா, हमारे जैसा दुखी व्यक्ति एलिया, அவன் பலி செலுத்தின போது அந்த பலி மேல் அக்கினி இறங்கி பட்சித்தது. उसने जब बलि चढ़ाया, बलि पर आग प्रकट होकर उसे भस्म कर அந்த दिया। பலிகளை தேவன் பட்சிப்பதற்கு பலிபீடத்தை செப்பனிட்டார். उस बलि को ग्रहण करने के लिए उसने पहले वेदी को मरम्मत की। அந்த பலிபீடம் செப்பனிடுகிற போது जब वेदी मरम्मत किया गया, நாம் தேவனோடும் தேவன் நம்மோடும் இடைப்படுகிறார், சேருகிறார். हम परमेश्वर के साथ और परमेश्वर हमारे साथ मिलता அந்த है। பலிபீடத்தை செப்பனிடுகிற போதோ उस वेदी की मरम्मत करते समय நமக்கு பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு கிடைக்கிறது. हमको पापों से क्षमा मिलती है। அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிற போதோ उस वेदी को मरम्मत करते समय நமக்கு சமாதானம், ஒற்றுமை, ஐக்கியம் உண்டாகிறது. हमारे अंदर शांति, एकता और मेल मिलाप होती है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो। ஸ்தோத்திரம். 4வதாக யோவேல் தீர்க்கன் எழுதுகிற போதோ चौथा, जो अय्यूब भक्त नबी इस प्रकार कहता है, யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13 வாசித்து பார்க்கிற போது योएल की पुस्तक 2 अध्याय 13 वचन में हम पढ़ते நீங்கள் हैं, வஸ்திரத்தை அல்ல तुम वस्त्रों को नहीं, உங்கள் இருதயத்தை கிழித்து மனம் திரும்ப வேண்டும். अपने मन को फाड़ कर मन फिराओ। இந்த பலிபீடம் மனம் திரும்புதலுக்கென்று அழைக்கப்படுகிற ஒரு பலிபீடம். ये वेदी मन फिराने के लिए बुलाए जाने वाला एक நீங்கள் बलिस्तान மனம் திரும்ப வேண்டும், है। आप लोग मन फिराना மனம் है, திரும்பி வாழ வேண்டும் मन फिरा कर जीना है। என்று இங்கே தீர்க்கன் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு பலிபீடம். यहाँ पर नबी के द्वारा बताया हुआ वेदी है। அப்ப இந்த பலிபீடத்தை சோத்திரம் ஆண்டவர் செப்பனிட்டார். इस वेदी को परमेश्वर ने मरम्मत किया। சோத்திரம். ஜனங்கள் மனம் திரும்பாமல் लोग मन न फिराए हुए, அவர்களுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்து उनको परमेश्वर ने एक मौका दिया, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், तुम मन फिराओ, வஸ்திரத்தை அல்ல वस्त्र नहीं, உங்கள் இருதயம் தேவனிடமா திரும்ப வேண்டும் अपने मन को परमेश्वर की ओर फिरो। என்று மனம் மாறுவதற்கு தேவன் அழைப்பை கொடுத்த ஒரு मन பலிபீடம். फिराने के लिए बुलावा दिया हुआ वेदी। 5வதாக पांचवा, சோத்திரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பார்க்கிற போதோ रोमियो 12:1 में पढ़ते அங்கே हैं, ஒரு பலிபீடத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पर एक वेदी बताई गई है। பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ அங்கே பலிபீடம் செப்பனிடப்படுகிறது. पवित्र जीवन बिताने के लिए वेदी मरम्मत की जाती है। இப்படி வேதத்திலே इस प्रकार पवित्र பல शास्त्र में பலிபீடங்களை குறித்து, பலிகளை குறித்து சொல்லப்பட்டு कई இருக்கிறது. वेदी और बलि के बारे में बताया गया है। இந்த மகிமையான கால வேளையிலே इस महिमा में सुबह के समय நம்மேல் ஆண்டவர் ஒரு அக்கினி இறங்கி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் यदि परमेश्वर का आग हम पर उतर कर हमें आशीष करना है நாம் तो பலிபீடத்தை செப்பனிட इस வேண்டும். वेदी को मरम्मत करना है। அந்த பலிபீடம் நான் சோதரி இந்த 5 அனுபவங்களை முன்னிறுத்தி இருக்கிறேன். इस वेदी के बातों में मैंने 5 இந்த बातों को दर्शाया है। பலிபீடம்
பலிபீடம் செப்பனிடுகிற போது इस वेदी की मरम्मत करते தேவன் समय நம்மோடு இடுவார், परमेश्वर हमसे मिलता நாம் है, அவரோடு சேருவோம். हम उसके साथ मिलते இந்த हैं। பலிபீடம் செப்பனிடுகிற போதோ ये वेदी की मरम्मत होते பாவ समय மன்னிப்பு पाप உண்டாகிறது. का क्षमा मिलता है। பலிபீடம் செப்பனிடுகிற போதோ वेदी की मरम्मत होते समय சோத்திரம், சமாதான, ஒற்றுமை, ஐக்கியம் உண்டாகிறது. शांति, एकता, मेल मिलाप होती இந்த है। பலிபீடம் செப்பனிடுகிற ये போதோ वेदी की मरम्मत होते समय பின்மாற்றுவது, மனம் மாறுவதற்கு தேவன் அழைப்பு தருகிறார், சந்தர்ப்பம் தருகிறார். दुष्टों से मन फिराने के लिए एक मौका देता இந்த है। பலிபீடம் செப்பனிடுகிற போதோ ये वेदी मरम्मत किया जाते ஒரு समय பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் இந்த பலிபீடத்தை கர்த்தர் செப்பனிடுகிறார். पवित्र जीवन बिताने के लिए वेदी मरम्मत की जाती है। இப்படி நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் इस கொள்வோமானால், प्रकार यदि हम अपने जीवन को मरम्मत कर लेंगे, இப்படி நம்முடைய ஜீவத்தை சரிப்படுத்திக் கொள்கிற போது इस प्रकार अपने जीवन को सही करते समय அதற்கு பிறகு பலி செலுத்துவோமானால் इसके बाद यदि हम बलि அந்த चढ़ाएंगे, பலிபீடத்தின் மேல் தேவ அக்கினி இறங்கி வரும். उस बलि वेदी पर परमेश्वर का आग उतर आएगा। அல்லேலூயா. हालेलुया। இவ்விதமாக எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு इस प्रकार एलिया ने वेदी की मरम्मत की। அவன் தேவன் நோக்கி ஜெபித்தபடியினாலே, उसने परमेश्वर से देखकर पुकारने के தேவனே कारण, என்னை கேட்டருளும், ए यहोवा मुझे सुनो, தேவனே என்னை கேட்டருளும் ए यहोवा मुझे सुनो, என்று அவன் மன்றாடின போதோ उसने जब विनती அந்த किया, பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்கி उस वेदी पर आग प्रकट அந்த हुई। பலிபீடத்தில் இருந்த எல்லா பலிகளையும் பட்சித்து போட்டது. उस वेदी पर जितनी बलि वस्तु थे सब भस्म कर दिया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, मसीह में प्रियो, அப்போஸ்தலர் நாட்களிலே प्रेरितों के दिन में அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து ஆராதித்த போது, वे लोग सब एक मन होकर जब एक ही जगह पर इकट्ठा हुए, அப்போஸ்தலர் நடைபடி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே प्रेरितों की दूसरा अध्याय 3 वचन அவர்கள் में எல்லாரும் மேலும் அக்கினிமயமான நாவுகள் இறங்கி उनके ऊपर आग की जीपें फटती हुई அங்கே दिखाई दी। கூடியிருந்த அத்தனை பேர் மேலும் அவர்களை அபிஷேகம் பண்ணினார். जितने लोग वहां पर इकट्ठे हुए थे सब पर अभिषेक उतर आया। அவர்களை ஆண்டவர் அங்கே அக்கினி அபிஷேகத்தினாலே பட்சித்தார். वहां पर उनको आग के अभिषेक से भस्म किया। அந்த அக்கினி அபிஷேகம் இறங்கின போதோ उस अग्नि अभिषेक उतरने पर அவர்கள் தன் பாஷைகளை பேசினதை वे अन्य अन्य भाषा में बोलने लगे। அந்நிய அக்கினிமய நாவுகள் இறங்கினபடியினால वहां पर अग्नि में जीभ उतरने के பல कारण பாஷைகளை பேசினார்கள். अन्य अन्य भाषा बोलने लगे। அந்த அக்கினி அபிஷேகம் இறங்கின போது आग का अभिषेक उतरते समय அந்த தேசத்திலே ஒரு பெரிய எடுப்புதல் உண்டானது. उस देश में बड़ा बेधारी हुआ, ஒரு பெரிய உயிர்மிச்சி உண்டானது. बहुत बड़ा जिलावट हुआ। இந்த மகிமையான வேளையிலே इस महिमा में समय அந்த में அக்கினி அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. उस अग्नि अभिषेक पवित्र आत्मा को दर्शाता அதே है। 2ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே வாசித்து பார்த்து उसी கொள்ளலாம். दूसरा अध्याय के 33 वचन में पढ़ सकते அப்போ हैं। இந்த நாட்களிலே इन दिनों में இந்த கால வேளையிலே इस सुबह के समय நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட்டு பலிபீடத்தின் மேல் நம்மை அர்ப்பணிக்கிற போது जब हम अपने वेदी को मरम्मत करते हुए अपने आप को அன்று बलि எலியாவின் चढ़ाएंगे, நாட்களில் இறங்கின ஒரு அக்கினி एलिया के दिन में उतर आई हुई आग, ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே ஊற்றப்பட்ட அந்த அக்கினி प्रेरितों के அபிஷேகம் दिन में उतरा हुआ अग्नि अभिषेक இறங்கி வந்து उतर आकर நம்மை பட்சிக்கணும். हमें भी भस्म करना இறங்கி है। வந்து उतर நம்மை आकर ஆசீர்வதிக்கணும். हमें आशीष करना है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் हम பண்ணுவோமா? सब परमेश्वर को கரங்களை धन्यवाद உயர்த்தி करेंगे, हाथों को Praise the उठाकर। Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. धन्यवाद धन्यवाद। அந்த அக்கினி இந்த மகிமையான வேளையிலே वो अग्नि इस महिमा என் में மேல் समय இறங்கின में ஆண்டவரே, मुझ पर भी उतरना है என் प्रभु। பலிபீடங்கள் எங்கே செப்பனிடவில்லை என்றார். मेरा वेदी आज के दिन यदि मरम्मत न हुआ, இந்த 5 அனுபவத்தின் நான் செப்பனிட்டு इस 5 अनुभव से मरम्मत நான் करके தேவனிடம் சேர, मैं परमेश्वर के साथ அவர் मिलने, என்னிடம் சேர, वो मेरे साथ मिलने, என் பாவங்கள் मेरे நிவர்த்தியாக்கப்பட, पापों से क्षमा पाने के சமாதான लिए, ஒருமை வெளிப்பட, शांति एकता और मेल मिलाप होने के மறுபடியும் लिए, நான் மனம் திரும்ப फिर
ऐसे में मन ஒரு फिराने के பரிசுத்த लिए வாழ்க்கை வாழ पवित्र जीवन बिताने के இன்று என் लिए பலிபீடத்தை செப்பனிடுகிறேன். आज के दिन में अपने वेदी को இன்று मरम्मत என் करता வாழ்க்கையை हूँ நான் சரிப்படுத்திக் आज के दिन में கொள்கிறேன் अपने जीवन को सही என்று करता हूँ அர்ப்பணிக்கிற போதுதான் ऐसा अर्पण करते அந்த समय பலி மேலே उस बलि அந்த वस्तु பலிபீடத்தின் पर மேலே उस वेदी पर அக்கினி இறங்கி வரும். आग उतर आएगी அல்லேலூயா. हालेलुया அப்படியே கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி थोड़ा देर अपना हाथ ஆண்டவரே उठाकर என் பலிபீடத்தை சரிப்படுத்த हे ஆண்டவரே. प्रभु मेरी वेदी को मरम्मत எங்கே என் कीजिए வாழ்க்கை தகர்க்கப்பட்டு இருக்கிறது, कहाँ मेरा जीवन गिराया गया है எங்கே நான் உம்மோடு சேராது இருக்கிறேன், कहाँ मैं आपसे नहीं मिल रहा எங்கே என் हूँ பாவங்கள் மன்னிக்கப்படாமல் कहाँ இருக்கிறது, मेरी पाप क्षमा नहीं हुआ எங்கே है எனக்குள்ள சமாதான ஒற்றுமை कहाँ ஐக்கியம் मेरे இல்லாமல் अंदर இருக்கிறது, शांति एकता और मेल எங்கே मिलाप நான் नहीं இன்னும் है மனம் திரும்பாமல் இருக்கிறேன், कहाँ मैं अभी तक मन न எங்கே फिराया இன்னும் हूँ பரிசுத்த வாழ்க்கை வாழாமல் कहाँ இருக்கிறேன். मुझ में पवित्र जीवन नहीं இன்றைக்கே है என்னை பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன். आज के दिन में वेदी को अर्पण கொஞ்ச करता நேரம் हूँ கரங்களை சோதனை பண்ணுவோமா? थोड़ा देर हाथ उठाकर சோதனை, இந்த धन्यवाद 5 बोलिए। காரியங்களை நினைத்து எல்லாம் சோதனை इन பண்ணுங்க. 5 बातों को எங்கே कहते நான் हुए अपने தவறி आप को இருக்கிறேன், मैं कहाँ चूक गया எங்கே நான் हूँ விலகி मैं இருக்கிறேன், कहाँ हट गया உங்கள் हूँ பலிபீடத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். आपकी वेदी को मरम्मत ஆண்டவர் कीजिए நம்முடைய பலிகளை பட்சிக்க வேண்டும் परमेश्वर என்றால், हमारे बलि को भस्म करना है நம்மை तो தேவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்றால், परमेश्वर हमें आशीष करना है तो ஒரு அக்கினி அபிஷேகம் நம்மை ஊற்றப்பட வேண்டும் एक என்றால், अग्नि अभिषेक हम पर उतर आना ஒரு है तो நல்ல ஆவியார் நம்மை ஊற்றப்பட வேண்டும் एक என்றால், अच्छा पवित्र आत्मा जी हम पर उतर என் आना है பலிபீடங்களை तो இப்படி நான் சரிப்படுத்திக் मेरा கொள்ளுகிறேன், वेदी को मैं मरम्मत करता நான் हूँ சீர்படுத்திக் கொள்ளுகிறேன், मैं सही करता हूँ நான் செப்பனிட்டுக் கொள்ளுகிறேன். मैं मरम्मत करता हूँ எங்கே என் பலிபீடம் உடைக்கப்பட்டு இருக்கிறது, कहाँ मेरा वेदी गिराया गया பாவத்தின் நிமித்தம் எங்கே है உடைக்கப்பட்டு இருக்கிறது, कहाँ मेरा वेदी गिराया நீ गया இல்லாத है நிமித்தம் எங்கே உடைக்கப்பட்டு இருக்கிறது, कहीं तो भी तुम्हारा वेदी गिराया ஒற்றுமை गया है ஐக்கியம் இல்லாமல் எங்கே உடைக்கப்பட்டு இருக்கிறது, एकता और मेल मिलाप न होने के कारण எங்கே நான் गिराया மனம் गया இல்லாத நிமித்தம் है உடைக்கப்பட்டு मन न இருக்கிறது, फिराने के कारण गिराया गया எங்கே है பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் உடைக்கப்பட்டு कहाँ இருக்கிறது. पवित्र जीवन न होने के कारण இன்றைக்கே गिराया என்னை गया ஒப்புக் கொடுக்கிறேன் है आज के ஆண்டவரே. दिन में समर्पण करता हूँ இன்றைக்கே என்னை प्रभु। அர்ப்பணிக்கிறேன் आज के ஆண்டவரே. दिन में समर्पण करता என்னை हूँ செப்பனிடும். मुझे मरम्मत कीजिए என்னை 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 செப்பனிடும் मुझे ஆண்டவரே. मरम्मत कीजिए प्रभु என்னை சரிப்படுத்த ஐயா. मुझे सही कीजिए प्रभु என்னை சீர்படுத்த ஆண்டவரே. मुझे मरम्मत कीजिए என்னை ஒழுங்குபடுத்த ஐயா. मुझे ठीक कीजिए என்னை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் मुझे आपके ஆண்டவரே. हाथ में समर्पण என்னை करता கரத்தில் हूँ ஒப்புக் मैं கொடுக்கிறேன் अपने ஐயா. आप को आपके हाथों में समर्पण என்னை உம்முடைய करता கரத்தில் ஒப்புக் हूँ கொடுக்கிறேன். मुझे मैं आपके हाथों में समर्पण எங்கே करता என் பலிபீடம் हूँ இடிக்கப்பட்டு இருக்கிறது, मेरा वेदी गिराया எங்கே गया என் வாழ்க்கை है உடைக்கப்பட்டு मेरा இருக்கிறது, वेदी टूटा எங்கே है என் வாழ்க்கை தர்க்கப்பட்டு कहाँ இருக்கிறது, मेरा वेदी गिराई गई இன்றைக்கு இந்த है காலையில் ஒப்புக் इस सुबह के கொடுக்கிறேன். समय समर्पण करते ஓ हुए பைஷாலா தீனானாமா Gloria, உராராமா hallelujah, ஷகா நீகாமா hallelujah, நீனானாமா hallelujah, உராராமா hallelujah. ஓ பௌரி காபா ஷகா நீகாமா धन्यवाद, தோத்துறேன் धन्यवाद, தோத்துறேன் धन्यवाद। தோத்துறேன் தோத்துறேன் प्रभु தோத்துறேன் जी, தோத்துறேன் वेदी தோத்துறேன் मरम्मत हो, பைசலா प्रभु பைசலா जी। பைசலா பைசலா Hallelujah, ஹalleluya 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 பைஷாலா தீனானாமா உராராமா தீனானாமா ஓ பௌரி காபா ஷகா நீகாமா தீனானாமா தோத்துறேன் 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 प्रभु जी Praise the मरम्मत कीजिए प्रभु ग्लोरी धन्यवाद ओ पिता எந்த धन्यवाद சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தன்னை பொறுப்பாதலே, அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தன்னை பொறுப்பாதலே, அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। பலிபீடத்தை செப்பனிட்ட பிறகு वेदी की मरम्मत किए जाने के बाद பலிபீடத்தின் மேல் பலிகளை வைக்கிறான். वेदी पर बलि वस्तुओं को रखता है। பலிபீடத்தின் மேல் பலிகளை வைத்த போது जब वेदी पर बलि वस्तुओं को रखा, அந்த பலிகள் மேலே उस वेदी पर அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்தது. आग प्रकट हुई और भस्म कर दिया। முதலாவது सबसे पहले சோத்திரம் வாசிப்போமானால் पढ़ेंगे 38வது வசனத்திலே 38वां वचन में கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிகளை பட்சித்தது. இரண்டாவது அக்கினி இறங்கி यहोवा की आग आकाश से प्रकट हुई और होम बलि को भस्म कर दिया। இரண்டாவது दूसरा அக்கினி இறங்கி விறகுகளை பட்சித்தது. आग आकाश से प्रकट हुई और लकड़ी को भस्म कर दिया। மூன்றாவது அக்கினி இறங்கி तीसरा आग प्रकट हुई கற்களை பட்சித்தது. और पत्थरों को भस्म कर दिया। நான்காவது அக்கினி இறங்கி तीसरा आग प्रकट हुई மண்ணை பட்சித்தது. और धूल को भस्म कर दिया। ஐந்தாவது அக்கினி இறங்கி पांचवा अग्नि उतरकर தண்ணீரை பட்சித்தது. जल को सुखा दिया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा அப்போ हो। முதலாவது அக்கினி இறங்கி பலி பொருட்களை பட்சித்தது. सबसे पहले आग प्रकट होकर बलि वस्तुओं को भस्म कर दिया। நாமே பலிபீடத்தின் பலியாய் இருக்கிறோம். हम ही वेदी के बलि हैं। அல்லேலூயா. हालेलुया। சர்வாங்க தகன பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. होम बलि कहा गया है। சோத்திரம். சர்வ அங்கம், நம்முடைய சர்வ அங்கத்தையும் பலியா செலுத்த வேண்டும். होम बलि का मतलब हमारे सर्व अंग को बलिदान करना நம்முடைய है। சரீரத்திற்கு ஐம்புலனையும் பலியா செலுத்த வேண்டும். हमारे शरीर के जो 5 अंकों के भागों को बलिदान करना இந்த है। ஐம்புலனையும் பலியாக செலுத்துகிற போது इस 5 सेंस ऑर्गन्स को बलिदान करते அந்த समय பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்கி அந்த பலிகளை பட்சித்தது. उस वेदी पर आग प्रकट होकर उसे भस्म कर दिया। ஆகையால தான் பரிசுத்த பவுல் சொன்னார், इसलिए संत पौलुस ने कहा, ரோமர் 12:1 வாசித்து பார்க்கிற போதோ रोमियो 12:1 में पढ़ते हैं, இந்த சரீரத்தை इस शरीर को நீங்கள் எப்படி படைக்க வேண்டும். कैसा बलि चढ़ाना है। சோதரம் வாசிக்கலாம். पढ़िए। இப்படி இருக்க சகோதரரே, சரீரங்களை பிரியுமான வேண்டுமென்று அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த பலிபீடத்தின் மேல் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரத்தை அர்ப்பணிக்க வேண்டும். सबसे पहले वेदी पर हमारे शरीर को अर्पण करना है। எப்படி அர்ப்பணிக்கணுமா? कैसे शरीर को अर्पण करना है। சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். शरीरों को जीवित और पवित्र और परमेश्वर की भावता हुआ बलिदान करके தேவன் चढ़ाओ। அக்கினி இறங்கி அங்கீகரிக்க வேண்டும் என்றால், यदि परमेश्वर का आग प्रकट होकर भस्म करना है तो இந்த சரீரத்தை பரிசுத்தத்தோடு அர்ப்பணிக்கிற போது, इस शरीर को पवित्रता के साथ अर्पण करते समय, பரிசுத்தத்தோடு இந்த சரீரம் காணப்பட்டு இருக்குமானால், यदि शरीर में पवित्रता हो, ஐம்புலனும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். हमारे 5 अंक भी पवित्र होना புறம்பே है। இருக்கிற அவயங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். बाहरी अंक पवित्र होना है। உள்ளாய் இருக்கிற உள் அவயங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். हमारे शरीर के अंदर के अंक भी पवित्र होना है। உள்ளும் புறமும் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். अंदर और बाहर शुद्ध होना है। நோவாவை பார்த்து சொன்னார், உள்ளும் புறமும் கீழ் பூசு என்று சொன்னார். इसलिए नूह से कहा कि ऊपर और नीचे चिकनी मिट्टी लगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப உள்ளும் புறமுமாக சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த
பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். भीतर से और बाहर से शुद्ध किया जाना है. அப்போ ஆண்டவராகிய தேவன் அக்கினி இறங்கி பலிகளை பட்சிக்க வேண்டும் என்றால் यदि परमेश्वर की आग उतर कर बलि को भस्म करना है இந்த तो பலிபீடம் பரிசுத்தமாக இருக்கணும். ये वेदी पवित्र होना है. இதிலே அசுத்தங்கள் வரக்கூடாது. इनमें अशुद्धता नहीं होना है. இதிலே பாவத்தின் கிரியைகள் வரக்கூடாது. इनमें पाप की क्रिया न होना है. இதிலே உலகத்தின் கிரியைகள் வரக்கூடாது. इनमें संसार की क्रिया नहीं होना அதை है. தொடர்ந்து வாசிக்கிற போதோ लगातार पढ़ते हैं. இதை சொல்லிவிட்டு इसे कहकर இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்க வேண்டாம். इस दुनिया का वेश न धारण करो. ஸ்தோத்திரம். தேவனுடைய நன்மையும் பிரியம் எனதென்று அறிந்து परमेश्वर की भावता हुआ प्रिय உங்கள் क्या மனம் है. ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். आपका मन सदा नया होते रहे. இந்த உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை இருக்கக்கூடாது. इस संसार के सदृश न बनो. இந்த உலகத்துக்கு ஏற்ற ஜீவியங்கள் இருக்கக்கூடாது. इस संसार के सदृश न बनो. இந்த உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை इस காணப்படக்கூடாது. संसार के अनुसार हम नहीं जिएंगे. அப்ப இந்த உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை இருக்குமானால் यदि हमारा जीवन संसार के अनुसार हो, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்க்கை இருக்குமானால் पवित्रता के बिना हमारा जीवन हो, அந்த பலி மேலே அக்கினி இறங்க उस முடியாது. बलि पर आग प्रकट नहीं அந்த होगी. பலி மேலே அக்கினி இறங்க முடியாது. उस बलि पर आग उतर नहीं அந்த पाएगी. பலி மேலே கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கப்பட उस முடியாது. बलि पर परमेश्वर आशीष नहीं कर அப்போ पाएगा. இந்த மகிமையான வேளையிலே इस महिमा में समय में பலிபீடத்தை சப்பனிட்ட பின்பு वेदी की मरम्मत करने के நீ बाद பலியா இருக்க வேண்டும். आपको बलि वस्तु உன் बनना है. சரீரம் பலியா இருக்க आपका வேண்டும். शरीर बलिदान के रूप में உங்கள் चढ़ाना வாழ்க்கை है. பலியா இருக்க आपका வேண்டும். जीवन बलि वस्तु बनना இந்த है. பலி பரிசுத்தமா और இருக்கணும். ये बलि पवित्र होना है. பரிசுத்தமா இருக்கிற போதுதான் அக்கினி இறங்கும். पवित्र होने पर ही आग उतर ஒரு आएगी. அக்கினி அபிஷேகம் இறங்கும். अग्नि अभिषेक उतर அப்ப இந்த आएगी. சரீரத்தின் அவயங்கள் பரிசுத்தமா இருக்கிறதா? शरीर के अंग क्या पवित्र हैं? அல்லேலூயா. हालेलुया. இதே பரிசுத்த பவுல் எழுதுகிற போதோ यही संत पौलुस कहता है அதே ரோமரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே रोमियो की 13 अध्याय में 14வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போதோ 14 वचन में पढ़ते हैं, துர் இச்சைகளுக்கு இடமாக இந்த சரீரத்தை கொடுக்க வேண்டாம். इस शरीर की अभिलाषाओं को पूरा करने का கர்த்தராகிய उपाय न இயேசுவை करो. தரித்துக் கொள்ள வேண்டும். प्रभु यीशु मसीह को पहन लो. இந்த சரீரத்தை इस शरीर को, இந்த ஐம்புலனையும் इस 5 अंगों को, இந்த சர்வாங்க தகன பலிகளை इस सर्व अंगों की நீ होम बलि துர் को இச்சைகளுக்கு இடமாய் வைக்க கூடாது. किसी भी अभिलाषाओं को पूरा करने का उपाय न करो. தேவையில்லாத ஆசைகளுக்கு இடமாய் வைக்க கூடாது. बिना जरूरत की अभिलाषा से मत भरो. தேவையில்லாத ஆசை இச்சைகளுக்கு விருப்பம் இடமா வைக்க கூடாது. जो न अवश्य है वैसे अभिलाषाओं से मत भरो. இயேசுவை தரித்துக் கொள்கிற சரீரமா இருக்க வேண்டும். परंतु यीशु मसीह को पहनने वाली शरीर बने. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இந்த சரீரம் இயேசுவை தரித்துக் கொள்கிற சரீரமா இருக்குமானால் यदि ये शरीर यीशु मसीह को पहन ले, அந்த பலிபீடத்தில் இப்படிப்பட்ட சரீரம் இருக்கிற போதோ उस वेदी में जब वैसा शरीर रहेगा, அவர்கள் மேல ஒரு அக்கினி இறங்கும். उनके ऊपर आग उतर आएगा. அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். उन्हीं को परमेश्वर आशीष करेगा. அப்ப இந்த மகிமையான வேளையிலே इस महिमा में समय में கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போகிறேன்னா परमेश्वर के प्रभु भोज में भाग लेने वाले அந்த हम, பந்திக்கு பிறகு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை उस வைத்திருக்கிறார். प्रभु भोज के बाद परमेश्वर बड़ा आशीर्वाद रखा அந்த है. பந்திக்கு பிறகு தேவன் ஒரு மேன்மை उस வைத்திருக்கிறார். प्रभु भोज के बाद परमेश्वर उन्नति रखा है. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் उस என்றால் आशीर्वाद को पाना है तो இந்த சரீரத்திலே துர் இச்சைகளுக்கு इस शरीर की अभिलाषाओं को, பாவ காரியங்களுக்கு पाप के कामों को, பாவ ஜீவியங்களுக்கு पाप के जीवन को, உலக வாழ்க்கைக்கு इस संसारिक जीवन உலக को, கிரியைகளுக்கு संसारिक क्रियाओं को, இந்த சரீரத்தை இடமா வைக்காத इस शरीर का उपाय न करो, இயேசுவை தரித்து கொண்ட சரீரமாக बल्कि यीशु मसीह को पहन लिया हुआ இயேசுவை शरीर, அணிந்து கொண்ட சரீரமாக यीशु मसीह को पहन लिया हुआ இந்த शरीर, சரீரமாய் இருந்து यदि वैसा शरीर हो, அந்த பந்தியிலே பங்கு பெறுகிற போதோ उस प्रभु भोज में भाग लेते அப்போ समय தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். तब परमेश्वर एक आशीर्वाद को रखा அப்போ है. தேவன் ஒரு மகிமையான காரியத்தை तब செய்வார். परमेश्वर एक तेजो में कार्य அப்போ करेगा. தேவன் ஒரு மகத்துவமான காரியம் வெளிப்படும். तब परमेश्वर की महत्वता प्रकट இதை होगी. இயேசுக்கு இடமாக வைக்காதபடி इसको यीशु का जगह न देते இது हुए உலகத்திற்கு உலக மக்களுக்கு இடமா ये இருக்குமானால் केवल संसार और संसार के लोगों के लिए உலகத்துக்கு हो, உலக ஜீவித்துக்கு இடமா संसार இருக்குமானால் और संसार के लोगों की जीवन में हो, பாவத்துக்கும் பாவக்காரி இடமா पाप இருக்குமானால் के लिए और पाप के लोगों के நீ लिए हो,
கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்று ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள तो முடியாது. परमेश्वर के प्रभु भोज में भाग लेकर कोई फायदा न அந்த होगा। பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்க முடியாது. उस वेदी पर आग नहीं उतर आएगा। அந்த பலிகள் மேலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வராது. उस वेदी पर परमेश्वर की महिमा नहीं उतर அந்த आएगी। பலியின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வராது. उस वेदी पर परमेश्वर का आशीर्वाद नहीं இந்த आएगा। சரீரத்திலே எங்கே தேவன் வாசம் பண்ணவில்லை, इस शरीर में परमेश्वर निवास नहीं இந்த करता है। சரீரத்திலே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரா? इस शरीर में क्या परमेश्वर निवास करता இந்த है? சரீரத்தை தேவனை தரித்து கொண்டு இருக்கிறேனா? क्या इस शरीर में मैंने परमेश्वर को पहन लिया है? இன்னும் பரிசுத்தப்பட கொரிந்தியருக்கு எழுதுகிற போதோ इसलिए वो संत पौलुस कुरिन्थियों को लिखता நீங்கள் है, உங்களுடையவர்கள் அல்ல, तुम अपने आप के नहीं हो। இந்த சரீரம் உங்களுடையது அல்ல, ये शरीर तुम्हारा नहीं है। தேவன் ரத்தத்தை சிந்தி கிரயத்துக்கு மீட்டு கொண்டு இருக்கிறார். परमेश्वर ने अपने लहू के द्वारा मोल இந்த लिया சரீரம் है। உனக்கு சொந்தமானது அல்ல, ये शरीर तुम्हारा नहीं है। இது உனக்கு இதிலே எந்த உரிமை பாராட்ட உனக்கு அதிகாரம் கிடையாது. इसलिए इस शरीर पर आपका कोई हक नहीं है। ஆகையினால் இப்பேற்பட்ட ஆண்டவர் அதிகாரத்தை பெற்று இருக்கிறாரே, इस प्रकार परमेश्वर सारा अधिकार पाया இந்த है। சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோமே, हम इस शरीर को बिगाड़ रहे இந்த हैं। சரீரத்தை விருப்பம் போல மாற்றி கொண்டு இருக்கிறாயே, इस शरीर को अपने मनमानी अनुसार बदल रहे இந்த हैं। சரீரத்தை உன்னுடைய விருப்பத்தை போல செய்து கொண்டு இருக்கிறாயே. इस शरीर के साथ अपनी मनमानी कार्य कर रहे ஸ்தோத்திரம். हो। தேவன் வைத்த சரீரம் நீ ஒரு வேஷத்தை போட்டு கொண்டு இருக்கிறாயே. परमेश्वर ने बनाया हुआ शरीर में तुम अलग वेश धारण कर रहे हो। இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற போதோ इस प्रकार का जीवन बिताने वाले ஆண்டவராக தேவன் இந்த பலி மேலே கர்த்தர் இறங்கி ஆசீர்வதிக்க மாட்டார். परमेश्वर यहोवा पर उस वेदी पर उतर कर आशीष नहीं कर पाएगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப அக்கினி இறங்கி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் आग प्रकट होकर आशीष करना है तो பலி பொருளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, हमारा जीवन जो बलि वस्तु है, இந்த சரீரம் ये शरीर பரிசுத்தமா இருக்கணும், पवित्र होना है, இயேசுவை தரித்து கொண்டதா यीशु मसीह இருக்கணும். को पहन लेना है। அப்போ ஆண்டவர் तब परमेश्वर அக்கினி இறங்குவா. आग प्रकट होगी। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த சரீரத்தை பாருங்க, इस शरीर को देखिए, அது நமக்கு சொந்தம் இல்ல, हमारा नहीं है। இது சரீரம் நமக்கு சொந்தம் ये கிடையாது. शरीर हमारा नहीं है। ஹalleluya. हालेलुया। அதான் நீ உனக்கு तुम சொந்தம் तुम्हारा नहीं हो, அல்லவே. तुम्हारे नहीं हो। பாட்டுக்கார் பாடினார் பாருங்க. भक्त ने इस प्रकार गीत हालेलुया। गाया। हालेलुया, हालेलुया। हालेलुया। அப்போ இதுல நீ கரெக்ட் பண்ண யாரு? इसे कौन सुधारेगा? ஹalleluya. हालेलुया। முடிய கரெக்ட் பண்ற, तू अपने आप को सुधारते हो, என்னென்னமோ கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. क्या क्या सुधार रहे हो? ஓட்ட போடாத நீ ஓட்ட போட்டுட்டு இருக்க, जहाँ पर छेदना नहीं है वहाँ पर छेदते हो, மாட்டாத நீ மாட்டிட்டு இருக்க, जो नहीं लगाना चाहिए वो सब लगा रहे हो, எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்க. क्या क्या कर रहे हो? ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நீங்களே தேவனுடைய ஆலயம், आप ही परमेश्वर के அதை मंदिर ஒருவன் हो। கெடுத்தால் தேவன் அவனை. यदि उसे कोई बिगाड़ कदुपा। दे तो परमेश्वर उसे बिगाड़ दे। हालेलुया। हालेलुया। ஆகையினாலே इसलिए ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய தேவன் परमेश्वर यहोवा அக்கினி இறங்க வேண்டும் என்றால் अग्नि उतरना है तो இந்த சரீரமாயிருக்கிற பலி इस शरीर की बलि பரிசுத்தமா இருக்கணும். पवित्र होना है। அப்போ ஆண்டவர் तब परमेश्वर அக்கினி இறங்கி आग प्रकट அவர்களை होकर ஆசீர்வதிப்பார். उनको आशीष करेगा। ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக दूसरा, அந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்கினது. उस वेदी पर आग प्रकट ஸ்தோத்திரம். हुई। அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே पहले राजाओं की पुस्तक ஸ்தோத்திரம். 18 अध्याय। இரண்டாவது दूसरा, ஸ்தோத்திரம் என்ன அக்கினி இறங்கி आग उतर कर சர்வாங்க தகன பலிகளை பட்சித்தது. ओम बलि को भस्म कर दिया। அது நம்முடைய சரீரமாய் இருக்கிற வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தால் அக்கினி இறங்கும். यदि हमारा शारीरिक जीवन पवित्र हो तो आग उतर आएगी। இரண்டாவது பலிபீடத்தின் மேல் இருந்த விறகுகளை பட்சித்தது. दूसरा, वेदी पर रखी हुई लकड़ी को भस्म कर दिया। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த விறகு எவைகளை குறிக்கிறதா? ये लकड़ी किसे दर्शाता है? ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகத்திலே यिर्मयाह की पुस्तक में 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 14வது வசனத்தை வாசிப்போமானால் 14 वचन को पढ़ेंगे। ம் 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 இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும்.
அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया சோத்து எரேமியாவின் நாட்களிலே इर्मिया के दिनों में சோத்து இந்த ஜனத்தை நான் விறகாக்குவேன், इन प्रजा को मैं काट बनाऊंगा, இந்த ஜனத்தை விறகாக்கி इस प्रजा को मैं लकड़ा बनाऊंगा அவர்களை நான் நிச்சயவேன், और वह उनको क्या நான் करेंगे, பட்சிப்பேன். मैं भस्म करूंगा। அப்ப எரேமியாவை சுற்றி இருக்கிற ஜனங்களை इर्मिया के चारों ओर के लोगों को நான் விறகாக்குவேன், मैं काट बनाऊंगा அவர்களை பட்சிக்கும். और उनको भस्म அப்ப करेगी। நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் हमारे चारों ओर के लोग நம் நிமித்தமாக हमारे कारण அந்த ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், उन लोगों को परमेश्वर आशीष करना है, அந்த ஜனங்களை ஆண்டவர் சந்திக்க வேண்டும். उन लोगों से परमेश्वर मिलना है। சோத்திர அப்போஸ்தலர் நாட்களிலே பார்ப்போமானால் प्रेरितों के दिन में हम देखते हैं, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலே प्रेरितों की पुस्तक में 19ஆம் அதிகாரத்திலே 19वां अध्याय में 19வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போதோ 19वां वचन को पढ़ते समय பவுலின் நாட்களிலே पौलुस के दिनों में சோத்திரம் ஜனங்கள் பலவிதமான பாவத்திலே பிடிபட்டிருந்தார்கள். लोग कई प्रकार की पापों में फंसे हुए थे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया அங்கே வழிபாடுகள் நடந்து கொண்டிருந்தது, वहाँ पर कई आचरण हो रही थी, ஜனங்கள் வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். लोग कई भिन्न जीवन अलग तरह से जी रहे அந்த थे। நேரத்திலே उसी समय ஆண்டவராகிய தேவனோ परमेश्वर यहोवा அங்கே அந்த ஜனத்தை சந்தித்து பட்சித்து இருப்பதை பார்க்க उन முடியும். लोगों से मिलकर भस्म किया हुआ हम देखते அப்போஸ்தலர் हैं। நடபடி புஸ்தகம் प्रेरितों के काम की पुस्तक 19ஆம் அதிகாரம் 19वां अध्याय சோத்திரம் 19வது வசனத்தை வாசிக்கிற போதோ 19वां वचन को पढ़ेंगे। ம் 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 அல்லேலூயா हालेलुया ம் 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 அல்லேலூயா. हालेलुया ஓ அப்போஸ்தலர் நாட்களிலே प्रेरितों के दिन में எபேசு பட்டணத்திலே इफिसियों की कलीसिया में சோத்திரம் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இருந்தார்கள், वहाँ मूर्ति पूजा करने वाले थे, வேசித்தனம் பண்ணுகிற கூட்டம் இருந்தது, वैश्यगामी थे, சோத்திரம் மாந்திரிகம் செய்கிற கூட்டம் இருந்தது. जादू करने वाले थे। இந்த மூன்று கூட்டத்தார ஜனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ये तीन भीड़ के लोग उसी प्रदेश में जी रहे இந்த थे। பரிசுத்த பவுல் நிமித்தமாய் संत पौलुस के द्वारा அந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவர் சந்தித்து वे सब लोगों से परमेश्वर मिलकर எல்லாரும் கொண்டு வந்தார்களாம். सब लोग लेकर आए। அல்லேலூயா. हालेलुया தங்கள் மாந்திரங்கத்தை, कुछ अपने जादू தங்கள் करने பயன்படுத்தின वाले, புத்தகங்களை, उन्होंने उपयोग किया हुआ தான் पोथियों பயன்படுத்திய को எல்லா सब காரியத்தையும் इकट्ठा करके அவர் பரிசுத்த பவுலுக்கு முன்பாக संत पौलुस के அவளை सामने கொண்டு வந்து उसे ले आकर தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். यीशु को मान लिया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया அது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில उसी तरह हमारे भी जीवन இந்த में விறகு அக்கினி இறங்கி பட்சித்தது. उस काट पर आग उतर कर भस्म அப்போ किया। நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், हमारे चारों ओर रहने वाले लोग, எரேமியா தீர்க்கனை சுற்றி இருந்த ஜனங்கள், जो एरिगो के चारों ओर रहने वाले लोग, எரேமியா தீர்க்க தரிசை சுற்றி இருந்த ஜனங்கள், इर्मिया नबी की चारों ओर रहने वाले लोग, ஒரு கூட்ட ஜனத்தை एक झुंड के लोगों को எரேமியா தீர்க்க நிமித்தமாக इर्मिया नबी के कारण அவர்களை பட்சித்து செத்தது. उनको भस्म करके मार डाला। பரிசுத்த பவுல் நிமித்தமாக संत पौलुस के द्वारा மூன்று கூட்டத்தாரை பட்சித்து தேவனடை சேர்த்தது. तीन झुंड के लोगों को भस्म करके परमेश्वर की அப்போ ओर फेर இன்றைக்கு दिया। நம்முடைய வாழ்க்கையிலே आज के दिन हमारे जीवन में அந்த அக்கினி இறங்கி वो பட்சிக்குமானால் आग प्रकट होकर भस्म करे। விறகாய் இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை பட்சிக்க வேண்டும். कुछ भीड़ के लोग जो लकड़ी के समान है उनको भस्म करना है। விறகாய் இருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை சந்திக்க வேண்டும். एक झुंड जो लकड़ी है उससे परमेश्वर मिलना எரியாமையின் है। நாட்களிலே சந்தித்தது. एलिया के दिन में मिला, எரியாமையின் நாட்களிலே சந்தித்தது. एलिया के दिन में वही हुआ। சோத்திரம் பவுலின் நாட்களிலே சந்தித்தது.
சந்தித்தது. पौलुस के दिन में वैसे लोगों से मिला. இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே आज हमारे भी दिनों ஒரு में கூட்ட ஜனங்களை நான் ஆதாயப்படுத்தி இருக்கிறேனா? क्या मैं एक झुंड के लोगों को என் तैयार किया हूँ? நிமித்தம் என்னை சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு क्या இருக்கிறார்களா? मेरे कारण मेरे साथ रहने वाले लोग आशीष पाए हैं? என் நிமித்தம் என்னை சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் சந்திக்கப்பட்டு क्या இருக்கிறார்களா? मेरे कारण मेरे चारों ओर रहने वाले यीशु को जानते हैं? ஸ்தோத்திரம். அந்நிய மக்களை விட்டு விடுவோம், अन्य लोगों को छोड़ देंगे. என்னுடைய வீட்டார் சந்திக்கப்பட்டு இருக்கிறார்களா? क्या मेरा घर वाले जानते என் हैं? வீட்டில் இருக்கிற ஜனங்கள் சந்திக்கப்பட்டு क्या இருக்கிறார்களா? मेरा परिवार वाले यीशु को जानते हैं? என் வீட்டிற்கு ஜனத்தின் மேல் அந்த அக்கினி இறங்கி இருக்கிறதா? क्या मेरे परिवार के लोगों पर आग उतर आया அப்போ है? இவைகளை சிந்திப்போமானால், यदि इसका हम ध्यान करेंगे, அப்போ எலியா பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்கின போதோ जैसा एलिया की वेदी पर आग प्रकट हुई, பலிகளை மட்டுமல்ல केवल बलि वस्तुओं को नहीं, விறகுகளை பட்சித்தது. लकड़ी को भी भस्म कर விறகு दिया. மேலே பட்சித்தது. लकड़ी को भस्म कर दिया. அதன் மேல் அக்கினி இறங்கி उस வந்தது. पर भी आग प्रकट हुई. விறகுகளை பட்சித்து போட்டது. लकड़ी को भस्म कर அப்போ दिया. உங்கள் மேல ஒரு அக்கினி இறங்குமானால், आप पर भी यदि आग उतर உங்கள் आए, நிமித்தமாக आपके द्वारा உங்களை சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள், आपके चारों ओर रहने वाले लोग, உங்களை சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் आपके चारों ओर रहने वाले அவர்கள் लोग, சந்திக்கப்பட வேண்டும். वे भी मिले जाएंगे. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவர்களாக वे இருக்க भी வேண்டும். यीशु को मान लेंगे. அவர்கள் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்க वे भी வேண்டும். यीशु को जान लेना அவர்கள் है. இயேசுவோடு சேர்க்கப்பட்டவர்களாக वे இருக்க भी வேண்டும். यीशु के समीप आना है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो. ஆகினாலே इसलिए இந்த பலிபீடத்தின் மேல் इस वेदी पर அக்கினி இறங்கின போதோ आग उतर कर பலியாயிருக்கிற பலிபீடத்தை பலி பொருட்களை பட்சித்தது. वेदी पर रखी हुई बलि वस्तुओं को भस्म कर விறகுகளை दिया. பட்சித்தது. लकड़ी को भस्म அப்போ किया. பலியை பட்சிக்க வேண்டும் என்றால் बलि को भस्म करना है तो நான் பரிசுத்தத்தோடு இந்த பலிபீடத்தில் காணப்பட வேண்டும். हम भी शरीर के पवित्रता के साथ बलि में खड़ा रहना விறகு है. பட்சிக்க வேண்டும் என்றால் यदि लकड़ी को भस्म करना है ஒரு तो கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதா இருக்க हम வேண்டும். एक झुंड के लोगों को तैयार करना है. ஒரு கூட்ட ஜனங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்துவதா இருக்க வேண்டும். हम एक झुंड के लोगों को तैयार करना है. ஒரு கூட்ட ஜனத்தை இயேசுவை சேர்க்கிறவனா இருக்க एक வேண்டும். झुंड के लोगों को यीशु के पास ले आना है. இயேசு வருகிற போது यीशु के आते समय அவருக்கு முன்பாக நான் வெறுமையை நிற்க கூடாது. उसके सामने हम खाली हाथ नहीं खड़े रहना அவருக்கு है. முன்பாக வெறுங்கையாய் போக கூடாது. उसके सामने खाली हाथ नहीं जाना ஒரு है. கூட்ட ஜனத்தோடு கடந்து போக வேண்டும். एक झुंड के लोगों के साथ जाना என் है. வீட்டாரோடு கடந்து போக मैं अपने வேண்டும். परिवारों के साथ जाना நான் है. தனியா போக கூடாது. मैं अकेला नहीं என் जाना है. குடும்பத்தோடு போக मैं अपने வேண்டும். परिवार के साथ என் जाना है. ஜனத்தோடு போக मैं अपने வேண்டும். लोगों के साथ जाना है. என் சொந்தத்தோடு போக मैं வேண்டும். अपने लोगों के साथ जाना என்று है. நாம் அப்படி இருப்போமானால் यदि ऐसा हम रहेंगे, அந்த ஜனத்தின் மேலதான், ऐसे लोगों पर, ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற ஜனத்தின் மேலதான், प्राण कमाई करने वालों ஒரு पर, கூட்ட ஜனத்தை இயேசுக்காக ஆதாயம் பண்ணுகிற பிள்ளைகள் மேலதான் एक झुंड को यीशु के लिए कमाने அந்த वाले, அக்கினி இறங்கும். उन पर ही आग उतर आएगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆகினால इसलिए ஆண்டவராகிய அக்கி இறங்க வேண்டும் என்றால் परमेश्वर यहोवा की आग उतर आना है तो பலிபீடத்தில் நான் பரிசுத்தத்தோடு இந்த பலி செலுத்த வேண்டும். वेदी में पवित्र होकर बलि चढ़ाना है. நான் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவனா இருக்க हम வேண்டும். प्राण कमाने वाले बनना है. அப்படி இருக்கிற போதுதான் ऐसा होते ही இந்த பலியை பட்சிக்கும், इस वेदी को भस्म कर, விறகுகளை பட்சிக்கும். बलि वस्तु और लकड़ी को भस्म हालेलुया. करेगा. हालेलुया. ஸ்தோத்திரம். மூன்றாவது तीसरा, அக்கினி இறங்கி, आग उतर कर, ஸ்தோத்திரம், இந்த மூன்றாவது என்ன பட்சித்ததான்? तीसरा क्या भस्म किया? ஸ்தோத்திரம். அவர் கற்களை पत्थरों को பட்சித்தது. भस्म कर दिया. அல்லேலூயா. हालेलुया. கற்களை பட்சித்து போட்டது. पत्थरों को भस्म कर दिया. அப்ப இந்த கற்கள் ये पत्थर கடினமான இருதயத்தை குறிக்கிறது. कठिन हृदय को दर्शाता है. மத்தேயு புஸ்தகம் मत्ती लिखित सुसमाचार 13ஆம் அதிகாரத்திலே 13वां अध्याय में 5வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது 5वां वचन में हम पढ़ते हैं, மண் ஆழமாய் இராததினால் அல்லேலூயா. हालेलुया. 20வது வசனத்தை வாசிப்போமானால் 20वां वचन में यदि हम पढ़ेंगे, ம் ம் ம்
ஆகிலும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார். पर अपने में जड़ न रखने के कारण वो थोड़े ही दिन का है, और जब वचन के कारण क्लेश या उपद्रव होता है तो तुरंत ठोकर खाता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப கற்களை பட்சித்து போட்டது पत्थरों को भस्म कर दिया, கடினமான இருதயம். कठोर मन, சோத்திரம். மனம் திரும்பாத இருதயம். मन न फिराया हुआ मन। வசனத்தை கேட்டான், यदि वचन सुनेंगे அது மேற்கொள்ள முடியவில்லை, उस पर प्रबल न हो पाते हैं, அதை உணர முடியவில்லை. उसे भावना नहीं कर पाते हैं, மேற்கொள்ளாதபடியினால जड़ न पकड़ने के कारण துன்பங்கள் பாடுகள் வந்தவுடனே जब जीवन में क्लेश या उपद्रव होता இடறி है போகிறார். तुरंत ठोकर खा जाता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அப்போ அக்கினி இறங்கி கற்களை பட்சித்தது போல आग जैसे उतर आकर पत्थरों को भस्म कर दिया, அக்கினி இறங்கி சோத்திரம் விறகுகளை பட்சித்தது போல आग उतर कर लकड़ी को जैसा भस्म किया, அக்கினி இறங்கி பலிகளை பட்சித்தது போல आग उतर कर बलि वस्तुओं को जैसा भस्म இந்த किया, மகிமையான வேளையிலே இறங்கி इस महिमामय समय में उतर कर இந்த கற்களை பட்சிக்க வேண்டும் इन என்றால் पत्थरों को भस्म करना है तो இந்த கடினமான இருதயம் உள்ளவர்களே அந்த அக்கினி பட்சிக்காது. कठोर मन वालों को आग भस्म नहीं कर पाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சில வேளையிலே நம்மோடு உணர்த்துகிற போது कुछ समय परमेश्वर हमसे बातें करता है, ஆண்டவர் சில நேரத்தில் நம்மை உணர்த்துவார். कुछ समय परमेश्वर हमें भावनाकृत करता है। இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கோபம் உண்டானதா, इजराइल लोगों पर परमेश्वर का क्रोध भड़क அவர்கள் उठा, மேலே கோபம் உண்டாகிற போதோ उन पर जब क्रोध भड़क उठा அவள் இருதயம் கடினப்பட்டதா. उनका मन कठोर हुआ। தேவன் தண்டிக்கிற போது, परमेश्वर का दंड देते समय, தேவன் உணர்த்துகிற போது परमेश्वर जब भावनाकृत करता அவள் है இருதயம் திரும்பவில்லை, उनका मन नहीं फिरा, அவள் இருதயம் மனம் மாறவில்லை, उनका मन बिल्कुल नहीं बदला, அவள் இருதயம் மனமாற்றம் கொண்டு வரவில்லை. उनके मन में कोई बदलावट नहीं हुई, அதற்கு பதிலாக இருதயம் கடினப்பட்டது. उसके विपरीत उनका मन कठोर இருதயம் हुआ। கடினப்படுகிற போதோ जब उनका मन कठोर हुआ, கேட்கிற வசனங்கள் உள்ளத்துக்குள்ள போகாது. सुनने वाला वचन मन के अंदर नहीं जाता நீ है, ஜெபிக்கிற ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. तुम्हारी प्रार्थना सुनी नहीं जाती है। எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் कितना भी परमेश्वर का वचन आपकी அது ओर आए, வாழ்க்கைக்குள்ள வராது, वो आपके पेट में नहीं जाएगा, அது ஜீவித்துக்குள்ள वो வராது, हमारे जीवन में नहीं அது आएगा கிரியை செய்ய और முடியாது. कुछ क्रिया नहीं कर पाएगा। இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிற பார்க்கிற போதோ इजराइल लोगों को हम देखते हैं, அவர்கள் 40 வருஷமாய் அவர்களை ஆண்டவர் ஆதரித்து வந்தார். वे लोगों को परमेश्वर 40 साल से संभाला, அவர்களை ஆதரித்து வந்தார், उनकी सहारा किया, அவர்கள் அணைத்து வந்தார், उनको तसल्ली दिया, அவளை பாதுகாத்து வந்தார், उनकी रक्षा किया, அவளை பராமரித்து வந்தார். उनका सुधि लिया, ஆனால் அவள் இருதயம் परंतु उनका मन மாறவில்லை, बिल्कुल नहीं बदला, மாறல. नहीं बदला, அவள் இருதயம் மாறவில்லை, उनका मन नहीं बदला, இதயத்தில் மாற்றம் வரவில்லை. उनके मन में कोई फिरावट ஆகினால் नहीं। தான் ஆண்டவராக தேவன் इसके कारण परमेश्वर அவள் यहोवा ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது, वे आशीर्वाद नहीं पाए, இளைப்பாறை பிரவேசிக்க முடியாது, वो प्रवेश नहीं कर पाए, இளைப்பாறலுக்குள்ளே பிரவேசிக்க वो முடியாது, विश्राम स्थान में प्रवेश नहीं कर पाए, கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது कनान के अंदर प्रवेश नहीं कर என்று पाए। தேவன் கட்டளையிட்டதை பார்க்க முடியும். ऐसा परमेश्वर की आज्ञा को हम देखते இதை हैं। குறித்து பரிசுத்த பவுல் எபிரேயரில் எழுதுகிற போதோ इसके कारण पौलुस इब्रानियों में लिखता है, எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே इब्रानियों की पुस्तक 3 अध्याय ஸ்தோத்திரம் 8வது வசனத்தை வாசிப்போமானால் 8वां वचन को जब पढ़ते हैं, வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இருதயம் மாறல, मन नहीं बदला, ஆண்டவர் கோபத்தை ஊட்டினார்கள், परमेश्वर को क्रोध दिलाते हैं। சோத்திரம் எத்தனையோ நாட்களிலே தேவன் இறங்கி வந்தார், कितने दिन परमेश्वर उतर आया, அவளுக்கு தயவு उन பாராட்டினார், पर दया किया, பாவத்தை பராதபடி மன்னித்து தயவு उनके பாராட்டினார், पापों को न देखते हुए उनको क्षमा किया, அவருடைய அக்கிரமத்தை பாராதபடி ஆண்டவர் தயவு பாராட்டினார். उनके अधर्म को न देखते हुए उनको
उनको क्षमा ஆனால் किया, அவர்கள் கோசம் இருதய கண்ணமாகிட்டே இருந்தது. परंतु उनका मन कठोर होते गया। அப்போ இந்த கற்களாய் இருக்கிற கடினமான இருதயம், ये पथरीली जो कठोर मन, அப்போ எத்தனை தரமோ நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். कितनी बार परमेश्वर ने हम पर दया किया है। நாம் தவறு செய்கிற போதெல்லாம், हम जब भी गलत काम करते हैं, நாம் தேவனை விட்டு விலகுற जब போதெல்லாம், भी हम परमेश्वर से दूर हो गए थे, சத்தியத்தை விட்டு விலகுற जब போதெல்லாம், जब हम सच्चाई से दूर हो गए थे, விசுவாசத்தை விட்டு விலகுற जब போதெல்லாம், जब हम विश्वास से हट गए थे, தேவ சித்தத்தை விட்டு விலகுற जब போதெல்லாம், जब हम परमेश्वर की इच्छा से दूर हो गए ஆவிக்குரிய थे, வாழ்க்கை விட்டு விலகுற போதெல்லாம், जब जब हम पवित्र जीवन से दूर हो गए ஆண்டவர் थे, பலமுறை நம்மோடு பேசி कई இடப்பட்டிருக்கிறார். बार परमेश्वर ने हमसे बातें किया है, பலமுறை கர்த்தர் நம்மோடு உணர்த்தி कई இருக்கிறார். बार परमेश्वर ने हमको भावनाकृत किया ஆனால் है, நம்முடைய வாழ்க்கையிலே परंतु हमारे जीवन இருதயத்தை में கண்ணப்படுத்திக்கிட்டு मन को कठोर करते மனம் हुए திரும்பாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். मन नहीं फिराते हैं। அப்படி கற்பாறை கற்களாய் இருக்கிற வாழ்க்கையிலே वैसे पथरीली जीवन में தேவன் அக்கினி இறங்க முடியாது. परमेश्वर का आग उतर नहीं आएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். அதே 3ஆம் அதிகாரத்திலே उसी तीसरा अध्याय में எபிரேயர் புஸ்தகம் इब्रानियों की पुस्तक 15வது வசனத்திலே 15 வாசித்து वचन में பார்க்கிற पढ़ते போதோ நடந்தது போல உங்கள் இருதயத்தை என்ன செய்ய வேண்டாம், கடினப்படுத்த வேண்டாம். ம் ம் அல்லேலூயா. हालेलुया। மனம் மாறவில்லை, मन नहीं फिरे, இருதயம் மாறவில்லை. हृदय नहीं அதை बदला। தொடர்ந்து வாசிப்போமானா यदि लगातार அவர் पढ़ेंगे வனாந்தரத்தில் அழைக்கப்பட்டு போனார்களாம். वो ऐसी जंगल में पड़े रहे। தேவன் தமது கோபத்திலே परमेश्वर ने उनको क्रोधित இளைப்பாறு होकर தேசத்திலே பிரவேசிப்பது இல்லை विश्राम के स्थान में प्रवेश नहीं करने என்று पाए, தேவன் ஆணையிட்டாராம். ऐसे उन पर शपथ खाई। அப்ப உங்கள் வாழ்க்கையிலே आपके भी जीवन में இந்த ஆண்டவருடைய அக்கினி இறங்க வேண்டும் என்றால் यदि परमेश्वर का आग उतर आना है तो இந்த கற்களாய் இருக்கிற கடினமான இருதயம் மாற வேண்டும். आपका कठोर मन जो पथरीला है वो बदलना है। ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு மனம் திரும்பல, परमेश्वर का वचन सुनने में इच्छा नहीं होती है। சில சோதித்து பார்த்தாரு, कुछ लोगों को परीक्षा அப்போ किया, நீ மனம் திரும்பல. तब भी वो नहीं मन फिराया। சில அடித்து பார்த்தாரு, थोड़ा मार के देखा, அப்போ மனம் திரும்பல. तब भी मन नहीं फिराए। சில சிசித்து பார்த்தாரு, कुछ लोग को ताड़ना दिया, அப்போ மனம் திரும்பல. तब भी मन नहीं फिराए। சில இழப்பு தந்து பார்த்தாரு, कुछ लोगों को खोने को அப்போ நீ रखा, மனம் திரும்பல. तब भी नहीं मन फिराए। சிலர் ஆண்டவர் மரணத்துக்குள்ளாக்கி பார்த்தாரு, कुछ लोग को परमेश्वर मौत की ओर அப்போ ले நீ गया, மனம் திரும்பவில்லை. तब भी वो मन नहीं फिराए। உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறபடியினாலே तुम्हारा मन कठोर होने के कारण அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் परमेश्वर சோத்தை கைவிட்டாரு. हाथ छोड़ दिया। அப்ப இன்றைக்கு आज के दिन அந்த அக்கினி இறங்க வேண்டும் वो என்றால் अग्नि उतर आना है சோத்தை तो உங்கள் கற்களின் அனுபவம் மாற வேண்டும், आपका पथरीली अनुभव दूर होना है, விறகின் அனுபவம் மாற வேண்டும், आपका पथरीली कठोर हृदय दूर होना பலிபீடத்திற்கு है, பொருள் அனுபவம் மாற வேண்டும், बलि वस्तुओं का जीवन का अनुभव ஒரு दूर होना பரிசுத்த है, பலியா இருக்க வேண்டும், एक पवित्र बलि होना है, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவனா இருக்க வேண்டும். प्राण कमाई करने वाले होना அது है, இந்த கற்களை கல்லான இருதயம் எடுத்து போட வேண்டும். ये पथरीला मन टूटना है। அதான் பரிசுத்த எசேக்கியேல் சொல்லுகிற போதோ इसलिए पवित्र संत यहेजकेल कहता ஸ்தோத்திரம் है 36ஆம் அதிகாரத்திலே 36वां अध्याय में 26வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது 26वां वचन में हम इस प्रकार ஸ்தோத்திரம், पढ़ते हैं, கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு कठोर मन को दूर करके நவமான தசையான இருதயத்தை கத்த தருகிறார். कोमल और निर्मल मन को परमेश्वर அந்த देता है। நவமான தசையான இருதயம் वो कोमल और निर्मल मन ஸ்தோத்திரம், வசனத்தை கேட்டவுடனே वचन को सुनते ही வசனத்தை கேட்டவுடனே वचन को सुनते ही உணர்வடைகிறது, उसमें विवेकता होती உணர்வடைகிறது, है, उसमें भावनाकृत होती உணர்வடைகிறது. है, वो भावनाकृत होती ஆகையினால் है। தான் इसलिए பரிசுத்த தாவீது எழுதுகிறார் पवित्र दाऊद कहता है 19ஆம் சங்கீதத்திலே 19वां भजन संगीता அவர் में கடைசி பகுதியை வாசித்து பார்க்கிற போதோ आखिरी भाग में पढ़ते கர்த்தருடைய हैं, வேத வசனம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமா இருக்கிறது, यहोवा का वचन जो है मधु से और चट्टान से भी मीठा அவைகளாலே நான் है, உணர்த்தப்பட்டேன், उसी के द्वारा मैं योग्य बना, அவைகளாலே எச்சரிக்கப்பட்டேன், उसी के द्वारा मैं
चिताया गया, உணர்த்தப்பட்டபடியினாலே, मैं चिताया जाने के कारण, எச்சரிக்கப்பட்டபடியினாலே, चौकस किया जाने के அதை कारण, கைக்கொண்டபடியினாலே मैं चौकस किया जाने के எனக்கு மிகுந்த कारण பலன் கிடைத்தது. मुझे नया बल मिला। அந்த வார்த்தை वो உணர்த்தப்பட்டபடியினாலே, वचन मुझे छेदने के கர்த்தர் என்னை कारण, உணர்த்தினபடியினாலே, मुझे परमेश्वर ने चिताने के कारण, துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டு, मुझे टटीले पापों से मैं दूर रखा। அந்த வார்த்தை वो உணர்த்தப்பட்டபடியினாலே वचन मुझसे बातें किया, நான் इसलिए உத்தமனாக மாற்றப்பட்டு मैं उत्तम व्यक्ति बना। என்று தாவீது சொல்லுவதை பார்க்கிறோம். ऐसा पर में दाऊद कहते हुए देखते அதே हैं। எரேமியா தீர்க்கன் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. वही इर्मिया के 15 में लिखा ஒரு है, வார்த்தை கிடைத்தவுடன் உட்கொண்டு, तुम्हारा वचन मिलते ही मैंने खा लिया, உடனே உட்கொண்டு, तुरंत मैंने खा அதை लिया। உட்கொண்டபடியினாலே मैंने उसे खाने के அந்த வார்த்தை कारण எங்கெல்லாம் சென்றதோ वो वचन जहां भी गया அது துக்கத்தை மாற்றி, मेरा दुख दूर किया, வேதனைகளை மாற்றி, मेरी वेदना दूर किया, எல்லாவற்றையும் மாற்றி விட்டு सब कुछ दूर அது எனக்கு करके மகிழ்ச்சியை கொடுத்தது, उनमें मुझे बढ़ोतरी அது दिया, எனக்கு சந்தோஷத்தை वो கொடுத்தது, मुझे आनंद दिया, அது எனக்கு நிம்மதியை वो கொடுத்தது, मुझे शांति दिया, அது எனக்கு वो சமாதானத்தை मुझे கொடுத்தது. समाधान दिया। இந்த நவமான இருதயம் வருகிற போதோ ये जब அது कठिन கேட்டு உணர்வடைந்து उसे सुनकर 60 100 பலன் 30 கொடுத்தது. 100 गुना फल 60 दिया, 100 பலன் 30 கொடுத்தது. 100 गुना फल दिया। இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே आज के दिन आपके भी அந்த जीवन में கற்களாய் இருக்கிற வாழ்க்கை மேல் அக்கினி இறங்க வேண்டும் என்றால் पथरीली जीवन पर परमेश्वर का आग உங்கள் उतरना है, तो கடினமான இருதயம் மாற आपका வேண்டும். कठोर मन दूर होना है। உன் கடினமான இருதயம் आपका இருக்கிறபடியினால कठोर मन होने के कारण தேவ சித்தத்தை செய்ய முடியவில்லை. परमेश्वर की इच्छा नहीं कर पाते हो। கடினமான இருதயம் कठोर இருக்கிறபடியினால मन होने के कारण கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க परमेश्वर का முடியவில்லை. वचन नहीं सुन पा रहे हो। கடினமான இருதயம் कठोर இருக்கிறபடியினால हृदय होने के कारण பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்க முடியவில்லை. शुद्ध जीवन नहीं बीता पाते हो, பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்க முடியவில்லை. पवित्र जीवन नहीं बिताते हो। கடினமான இதயம் இருக்கிறபடியினால कठोर मन होने के कारण கோத்திர பாவத்தை விட முடியல. पाप को नहीं छोड़ पाते हो। கடினமான இதயம் இருக்கிறபடியினால कठोर मन होने के அந்த कारण பின்மாற்றத்தை வெளியே வர முடியல. पीछे हटने से आगे नहीं आ पा रहे அந்த हो। கடினமான இதயம் आपका இருக்கிறபடியினால मन कठोर होने के कारण குடும்பத்தோடு ஒண்ணா ஆக முடியல. परिवार के साथ जुड़ नहीं पा रहे हो, குடும்பத்தோட சமாதானம் இருக்க முடியல. परिवार में शांति नहीं कर पा रहे தேவ हो, ஜனத்தோட ஐக்கியமா இருக்க முடியல. परमेश्वर के लोगों के साथ संगति नहीं रख தேவ पा रहे ஜனத்தோட हो, ஒன்றா இருக்க முடியல. परमेश्वर के लोगों के साथ एक नहीं हो पा रहे हो। इसलिए இந்த கடினமான இதயம் इस இருக்குமானால் कठोर मन हो तो அந்த கற்களா இருக்க கடினமான இதயம் இருக்குமானால் यदि आपके अंदर पथरीली कठोर அந்த मन हो, கற்கள் மேல இதயத்து மேல கர்த்தர் அக்கினி இறங்காது. उस पथरीली मन पर परमेश्वर की आग नहीं उतर आएगा। ஹalleluya. हालेलुया। அதான் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன செய்வதில்லை, புறப்பணிப்பது. टूटा और पिसा हुआ मन को परमेश्वर कभी नहीं அப்ப ठुकराता। என் இருதயம் இன்றைக்கு உடையணும். आज के दिन आपका मन அப்போ टूटना ஒரு है, அக்கினி இறங்கும் பாரு. तब आग उतर आएगी। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்க வேண்டும் என்றால் वेदी पर आग उतरना है तो இந்த சரீரத்தை பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கிற इस போது, शरीर को पवित्र से समर्पण करना है। பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்க வேண்டும் என்றால் आग वेदी में उतरना है तो விறகாய் இருக்கிறது ஒரு கூட்ட ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவனா இருக்கிற போது जो लकड़ी रूपी एक झुंड के लोग हैं उनको परमेश्वर की ओर ले பலிபீடத்தின் आना மேல் है। இறங்கிய கற்களை பட்சிக்க வேண்டும் वेदी என்றால் पर आग उतर कर पत्थरों को भस्म करना है तो கடினமான இருதயத்தை மாற்றிவிட்டு कठोर मन को दूर करके நவமான உடைக்கப்பட்ட இருதயம் மாறுகிற போது कोमल और टूटा और पिसा हुआ मन அது होना மேல है, அக்கினி இறங்கும். तब उस पर आग उतर आएगी। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஒரு சிம்சோன் அழுகிறான், एक सिमशोन रोता है, ஆண்டவரே हे प्रभु இந்த ஒரு விஷயம் என் மேல இறங்க வேண்டும். एक बार मुझ पर दया करो। அவன் இருதயம் உடைகிற போது उसका मन जब टूटा அங்கே தேவன் இரக்கம் तब செய்தார். वहां पर परमेश्वर की दया हुई। ஹalleluya. हालेलुया। தாவீது இருதயம் உடைகிறது. दाऊद का मन चकनाचूर ஐயோ हुआ, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். हाय मैंने परमेश्वर के विरुद्ध पाप தாவீது किया। இருதயம் உடைகிற போது जब दाऊद का मन चूर அங்கே हुआ தேவன் ஒரு அக்கினி तब இறங்கி वहां தந்தார். पर परमेश्वर ने अपना आग उतारा। சவுல் ராஜா இருதயம் உடையவில்லை. लेकिन शाऊल राजा का हृदय नहीं टूटा। தன்னுடைய தவத்தை உணர்ந்த பிறகு, उसने जब अपना गलती को தன்னுடைய मान குறையை लिया, உணர்ந்த பிறகு अपने गलतियों को जानने के அவன் बाद भी இருதயம் உடையவில்லை. उसका मन नहीं टूटा, அவன் இருதயம் மாறவில்லை. उसका मन नहीं बदला। இளைய மகனோ लेकिन वो उड़ाऊ पुत्र பண்டிகள் முட்டுகிற போது இருதயம் உடைந்து போனது. जब सुअर को चराने गया तब उसका मन टूट இந்த गया। பண்டி தின்னுகிற சாப்பாடு எனக்கு கிடைக்கலையே. क्या ये सुअर का भोजन तक मुझे नहीं मिल पा रहा பன்றி है? உணர்த்தின போதோ उसे जब भावनाकृत அவன் हुआ இருதயம் உடைந்து तब போய்விட்டது. उसका मन चकनाचूर हो இனி गया। நான் உம்முடைய மகன் சொல்லப்படும் தகுதி அல்ல. अब
मैं तुम्हारा बेटा कहने के लिए लायक नहीं என்னை ஒரு हूँ, வேலைக்காரனா வைத்துக் கொள்ளும், मुझे अपना दास बना लो, எனக்கு சாப்பாடு போதும். मुझे सिर्फ भोजन दो। இருதயம் உடைந்தது. उसका मन टूट गया, உடைந்தவன் அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. तब उसका जीवन आशीर्वाद पाया। அதேபோல நகோமி பெத்லகேமை விட்டு ये नओमी जब यरूशलेम को मोआब छोड़कर को போனார், मोआब की ओर गई, மோவாப் வெறுமையாக்கப்பட்டார். मोआब में जाकर खाली हो தன் गई। வெறுமையை உணர்ந்து உடைந்தபடியினாலே, जब उसने अपना खालीपन को महसूस किया, கிருபை இழந்திருக்கிற வாழ்க்கை உணர்ந்தபடியினாலே, अनुग्रह जीवन को खो देने जब महसूस किया, தேவ ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறதை परमेश्वर के உணர்ந்தபடியினாலே, आशीर्वाद को मैंने खो दिया, इसे महसूस करते அந்த समय நகோமியின் வாழ்க்கை उस ஆசீர்வதித்தார். नहोमी के जीवन को परमेश्वर ने आशीष இன்றைக்கு किया। உன் இருதயம் உடையுமானால், आज के दिन आपका मन यदि கல்லா இருக்கிற टूटेगा, இருதயம் மாறுமானால், यदि कठोर मन टूट जाए, கல்லா இருக்கிற இதயம் आपका மாறுமானால், मन जो कठोर है वो टूट இந்த जाए, திருவிருந்து ஆராதனையாலே इस प्रभु भोज की आराधना के கர்த்தர் ஒரு द्वारा மகிமையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर आपके लिए महिमा में आशीर्वाद கர்த்தர் रखा ஒரு है, மேன்மையான ஆசீர்வாதத்தை आपके लिए வைத்திருக்கிறார். परमेश्वर एक उन्नति आशीर्वाद இனி को रखा உன் வாழ்க்கை है। காலம் செல்லாது, अब से देर न रहा, இனி காலம் செல்லாது. अब समय न रहा, இருதயத்தை கடினப்படுத்தாதே, अपने मन को कठोर मत இருதயத்தை कीजिए, கடினப்படுத்தாதே, अपने मन को कठोर मत இருதயத்தை कीजिए, கடினப்படுத்தாதே. अपने मन को कठोर मत கர்த்தருடைய வார்த்தை உன்னை कीजिए। நோக்கி வருகிறது. परमेश्वर का वचन आप ही की ओर आ रहा பின்மாற்றத்திற்கு வெளியே है, வா என்று கர்த்தர் पीछे சொல்லுகிறார். हटने से आगे आइए, அசுத்த வாழ்க்கை விட்டு வெளியே வா என்று अशुद्ध சொல்லுகிறார். जीवन से बाहर निकलिए, பாவத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். पाप भरा जीवन से बाहर निकलिए, இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு मन को कठोर करते பாவ हुए வாழ்க்கை வாழாதே, पापी जीवन मत बिताओ, இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு मन को कठोर करते हुए உன்னுடைய சுய சித்தத்தை अपनी செய்யாதே, खुद की इच्छा मत करो, இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு अपने मन को कठोर करते உலகத்தை हुए ஏற்றபடி வாழாதே. संसार के सदृश मत बनो। இன்றைக்கே நீ மனம் திரும்புவாயானால், आज के दिन यदि मन फिराओगे, இன்றைக்கே உன் இருதயம் आज உடையுமானால், के दिन यदि आपका मन चूर இன்றைக்கே होगा, இருதயம் आज மாறுமானால், के दिन यदि आपका मन உன்னை बदलेगा, அறியாமலே கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்ற अनजान வல்லவராய் में இருக்கிறார். परमेश्वर एक बड़ा अभिषेक உன்னை उंडेलेगा, அறியாமலே தேவனுடைய மகிமை இறங்க आपके வல்லவராய் अनजान में இருக்கிறார். परमेश्वर की இது महिमा எத்தனை பேர் उतर आएगी। எத்தனை பேர் कितने விசுவாசிக்கிறீங்க? लोग विश्वास करते हैं? அல்லேலூயா. हालेलुया, हालेलुया। हालेलुया। இனி காலம் செல்லாதே, अब समय नहीं रहा, துர்க்குணத்தை விட்டு வெளியே வா, बुरा कामों से बाहर பொல்லாப்பை விட்டு निकलो, வெளியே வா, अधर्म कामों से बाहर பாவ வாழ்க்கை விட்டு निकलो, வெளியே வா, पाप भरी जिंदगी से बाहर पाप निकलो, जीवित விட்டு வெளியே வா, पाप की क्रियाओं से बाहर ஒரு निकलो, ஆவிக்குரியவனாய் மாறிவிடு, एक आत्मिक व्यक्ति बन जाओ, ஒரு ஆவிக்குரியவனாய் एक மாறிவிடு, आत्मिक व्यक्ति बन ஒரு जाओ, ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் एक மாறிவிடு. आत्मिक मसीही व्यक्ति बन जाओ, வெள்ளரிக்கப்பட்ட கல்லறையா இருக்காதே, வெள்ளரிக்கப்பட்ட கல்லறையா இருக்காதே, सफेद वस्त्र पहने हुए एक कब्रिस्तान मत बने रहो, வெள்ளரிக்கப்பட்ட கல்லறையா இருக்காதே. सफेद वस्त्र पहने हुए घबरे இன்று के समान न ஒரு रहो। ஆவிக்குரியவனாய் மாறுவாய். आज के दिन यदि तुम एक आत्मिक उन व्यक्ति वाक्य बनोगे, उदयमाना, आपका जीवन यदि चकनाचूर हो जीवन जाए, उदयमाना, यदि आपका मन टूट जाए, குடும்பம் கட்டப்படும், आपका परिवार बनाया जाए, வாழ்க்கை கட்டப்படும். आपका जीवन बनाया உங்கள் जाए, அறியாமையிலே आप अनजान में ही இந்த கர்த்தருடைய பந்திக்கு பிறகு इस प्रभु भोज के உங்கள் बाद குடும்ப வாழ்க்கை ஒரு மேன்மையை காணும். आपके परिवार में आप एक उन्नति पाओगे, உங்கள் குடும்ப வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க आपके முடியும். पारिवारिक जीवन में बड़ा आशीर्वाद को देखोगे, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோ, आशीर्वाद को पाना, ஆசீர்வாதத்தை இழப்பதோ आशीर्वाद को அது खोना உங்கள் கையில वो आप இருக்கிறது. ही के हाथ में நான் है। கல்லா இருப்பேனா, क्या मैं कटोरी அல்லது என் வாழ்க்கை रहूंगा மாறுமா, या मेरा அது जीवन உங்கள் बदलेगा, கரத்தில் ये இருக்கிறது. आप ही के हाथ में है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் सब பண்ணுவோம். परमेश्वर को धन्यवाद Praise करेंगे। the Lord, praise the Lord, धन्यवाद, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. धन्यवाद, Hallelujah. हालेलुया। ஸ்தோத்திரம். நான்காவதாக चौथा, அக்கினி இறங்கி आग उतर कर ஸ்தோத்திரம் மண்ணை பட்சித்து போட்டது. धूल को भस्म कर दिया। ஸ்தோத்திரம். ஆதியாகம புத்தகத்துல उत्पत्ति की पुस्तक 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 7வது வசனத்தை வாசிப்போமானால் 7वां वचन में पढ़ते हैं, பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அல்லேலூயா. हालेलुया। அதே 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय 19வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போதோ 19वां वचन में हम पढ़ते हैं, அல்லேலூயா.
और अंत में मिट्टी में मिल जाएगा, क्योंकि तू उसी में से निकाला गया है। तू मिट्टी तो है और मिट्टी ही में फिर मिल जाएगा। लेलुया. हालेलुया। அப்போ அக்கினி இறங்கி आग उतरते समय பலிப்பொருட்களை பட்சித்தது. बलि वस्तु को भस्म किया, அக்கினி இறங்கி आग प्रकट होकर விறகு பட்சித்தது. लकड़ी को भस्म कर दिया, அக்கினி இறங்கி आग प्रकट होकर கற்களை பட்சித்தது. पत्थरों को भस्म कर दिया। நான்காவதாக चौथा, அக்கினி இறங்கி अग्नि प्रकट होकर மண்ணை பட்சித்தது. धूल को भस्म कर அப்போ दिया। ஆதி மனிதனை प्राचीन मनुष्य को மண்ணினாலே உருவாக்கி मिट्टी से बनाकर தமது சாயலாக படைத்தார். अपने ही स्वरूप बनाया। அல்லேலூயா. हालेलुया। ஆனா ஆண்டவர் படைத்து लेकिन परमेश्वर ने बनाकर இதை செய்யக்கூடாது, ये मत करो, இதை செய்யணும் ये करना என்று है, தேவன் சொன்னார். ऐसा परमेश्वर ने कहा। அல்லேலூயா. हालेलुया। ஆனா தேவன் சொன்னது என்ன செய்யல? लेकिन परमेश्वर ने जो कहा செய்யல. वो नहीं किया। அப்போ கடைசியில் செய்யாத போனபடியினால आखिरी में न करने के कारण இரண்டாவது மனுஷனை சந்தித்து दोबारा परमेश्वर मनुष्य से मिला நீ மண்ணினாலே और कहा உருவாக்கப்பட்டவன், तू मिट्टी से बनाया गया, என்ன செய்வாய் நீ? इसलिए நீ மண்ணா இருக்கிற, तू मिट्टी நீ है, மண்ணுக்கே तू मिट्टी में ही फिर मिल जाएगा। அல்லேலூயா. हालेलुया। நீ மண்ணினால உருவாக்கப்பட்டாலும் भले तू मिट्टी से निकाला நீ गया, என்னதான் உன் சுபாவம் என்ன செய்யாது? तेरा स्वभाव क्या है? மாறாது. नहीं அது बदलेगा। என்ன செய்ய? நீ इसलिए तू क्या மண்ணுக்கு कर, போன்ட்டார். मिट्टी में ही मिल जा। மண்ணு इसलिए मिट्टी ஜென்ம சுபாவத்தை குறிக்குதா. जन्म स्वभाव को दर्शाता है। அல்லேலூயா. हालेलुया। மண்ணா இருந்த மனுஷனை जो मिट्टी सा था मनुष्य, அவன் ஜீவ சுபாவத்தை உருவாக்கி उसके अंदर जीवन का श्वास फूंक அவன் दिया, தன் சாயலாய் மாற்றினான். अपने स्वरूप बनाया। அல்லேலூயா. हालेलुया। தேவ சாயலாய் மாற்றினான். परमेश्वर के रूप अनुसार बनाया, மகிமை நிறைந்தவனாய் மாற்றினான். महिमा से भरकर जीवन ஆனா அவன் रखा, ஜென்ம சுபாவம் परंतु उसका जन्म स्वभाव எப்படி மாத்திட்டு? कैसा बना दिया? மண்ணாவே मिट्टी மாத்திட்டியா? बना दिया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு இருந்தோம், हम उद्धार पाए हैं, அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தோம். अभिषेक पाए हैं। சில ஜென்ம சுபாவம் என்ன ஆகுது? कुछ जन्म स्वभाव உலகத்தான போல दुनिया के लोगों के समान மாத்திரு. हमें भी உலகத்தான் बदल இருந்து दिया। ரட்சிக்கப்பட்டோம். दुनिया में से ही हम उद्धार पाए थे, துன்மார்க்கனா இருந்து ரட்சிக்கப்பட்டோம். अधर्मी से ही हम उद्धार पाए थे, பொல்லாதவனா இருந்து ரட்சிக்கப்பட்டோம். कुकर्म से ही हम उद्धार पाए थे। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ரட்சிக்கப்பட்டு लेकिन उद्धार அந்த पाने के बाद ரட்சிப்பிலே நம்மால போக முடியல, उस उद्धार में आगे बढ़ नहीं पाते हैं, தேவ பிள்ளைகளாக போக முடியல. परमेश्वर का जन बनकर नहीं जा पाते திடீர்னு என்ன हैं। ஆயிரும்? अचानक क्या हो जाता है? அந்த பேக் பின்னாடி வந்துரும். थोड़ा पीछे हट जाते हैं। அல்லேலூயா. அதுதான் என்னது? वही क्या है? ஜென்ம जन्म स्वभाव। स्वभाव। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதான் ஜென்ம சுபாவம். यही जन्म स्वभाव। சில வாழ்க்கையில என்னதான் நீ வாழ்க்கையில ஆவியில நிரம்புவாங்க, कुछ लोग कितने ही आत्मा में भरे, என்ன வசனம் பேசுவாங்க, कितना वचन ஆனா बोलेंगे, என்ன மாறாது அவங்க வாழ்க்கையில? लेकिन क्या नहीं बदलता? ஜென்ம जन्म சுபாவம் மாறாது. स्वभाव नहीं बदलता, ஜென்ம சுபாவம் மாறாது. जन्म स्वभाव नहीं बदलता। அதான் எரேமியா தீர்க்கன் சொல்றாரு. इसलिए यिर्मयाह भक्त कहता है, எரேமியாவின் புஸ்தகத்துல यिर्मयाह की पुस्तक में 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय में 23வது வசனத்தில் வாசிக்கிற போதோ 23वां वचन में पढ़ते हैं, எத்தியோப்பியா தன் தோளையும் சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். या अवश्य अपना चौका या चीता अपने कभी बदल सकता है। यदि वे ऐसा कर सके तो तू भी जो बुराई करना सीख गई है भलाई कर सकेगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியாது. क्या हबशी अपना चमड़ा बदल सकता है? சோத்தை சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியாது. क्या चीता अपने दब्बे को बदल सकता है? அப்பேற்பட்ட மாற்ற முடியாததே மாற்றக்கூடுமானால் यदि जो नहीं कर सकता है वो भी कर அப்போ सकता है, தீமை செய்த நீங்கள் ஏன் நன்மை செய்ய முடியாதா? क्या तुम बुराई करना सीख गए हो, भलाई नहीं कर அப்ப सकोगे? இன்றைக்கு அந்த மண்ணை பட்சித்தது போல நம்மை பட்சிக்க வேண்டும் என்றால்
என்றால் आज जैसा मिट्टी को भस्म किया वैसा हमको भस्म करना है तो என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறணும். मेरा जन्म स्वभाव बदलना है. அல்லேலூயா. हालेलुया. ஜென்ம சுபாவம் மாறணும். जन्म स्वभाव बदलना है. அதான் நீங்கள் சோத்ரம் वही உள்ளான மனசுல மறுரூபம் ஆக்கிட்டே இருக்கணும். भीतर का मन जो है रूपांतर होते रहना है. நம்முடைய வாழ்க்கையை மறுரூபம் ஆக்கிட்டே இருக்கணும். हमारे जीवन को रूपांतर करते रहना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அத இயேசுவான ஜெபிக்க போதோ जब यीशु मसीह प्रार्थना किए அவர் முகம் மறுரூபமானாராம். तब वो रूपांतर हुआ. அவர் முகம் उसका மறுரூபமாயிற்று. चेहरा अलग सा बदल அவருடைய गया. வஸ்திரம் வெண்மையாகி उसका பிரகாசித்தது. वस्त्र एकदम श्वेत हो गया. சோத்ரம் மறுரூபம் ஆகிட்டே இருந்தாரு. वो रूपांतर होते रहा. அது போல நம்முடைய வாழ்க்கையில उसी तरह हमारे भी जीवन में ரட்சிப்படைந்த பிறகு ஒரு மறுரூபம் வர வேண்டும். उद्धार पाने के बाद एक रूपांतर மனம் होना है. திரும்பின பிறகு ஒரு மறுரூபம் मन அடைய फिराने के வேண்டும். बाद एक रूपांतर होना है. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஒரு மறுரூபம் அடைய बपतिस्मा लेने வேண்டும். के बाद एक रूपांतर होना வேறு है. பிரிக்கப்பட்ட பின்பு மறுரூபம் அடைய अलग வேண்டும். किए जाने के बाद एक रूपांतर होना சத்தியத்தை है. அறிந்த பின்பு மறுரூபம் அடைய வேண்டும். सच्चाई को जानने के बाद एक रूपांतर ஆராதிக்கிற होना है. போது மறுரூபம் அடைய வேண்டும். आराधना के समय रूपांतर होना है. நாளுக்கு நாள் மறு அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. प्रतिदिन रूपांतर होते रहना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அவ்வாறு ஆகுமானால் यदि ऐसा होगा நம்ம ஜென்ம சுபாவம் हमारा जन्म स्वभाव மாறும். बदल जाएगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சோத்ரம் இதற்கு யோசேப்பை கவனிப்போமானால் यदि इसके विषय में यूसुफ को ध्यान करेंगे. சோத்ரம் யோசேப்பு यूसुफ போத்திபால் மனைவி ஒரு பழி சொல்றா. पोतीपर की पत्नी की इल्जाम लगाती है. அல்லேலூயா. हालेलुया. சோத்ரம் என்னை கெடுத்துட்டான், मुझे बिगाड़ दिया, என் வஸ்திரத்தெல்லாம் இழுத்துட்டான், मेरे वस्त्रों को छीन लिया, என்னை வஸ்திரத்தை கிழிச்சிட்டான் मेरे वस्त्रों को फाड़ दिया, என்று சொல்றா. ऐसा कहती है. அல்லேலூயா. हालेलुया. யோசேப்பு என்ன ரிப்ளை பண்ணாரா? क्या यूसुफ ने कोई जवाब दिया? எதுவுமே என்ன செய்யல, कुछ भी சொல்லல. नहीं बोला. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்படியே கொஞ்சம் யோசிக்கிற போதோ वैसा जब हम थोड़ा सोच के देखेंगे, யோசேப்பு நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கிறான். यूसुफ का पोस्ट भी अच्छा था. அதான் கை நீட்டணும், यदि किसी को कहा हाथ आगे बढ़ा तो आगे बढ़ाना है, உட்காரணும். किसी को बैठने कहा तो அவன் बैठना சொல்றதான் है. சட்டம். वो जो कहेगा वही सब सुनना அந்த है. போஸ்டிங்ல இருக்கிறான். वैसे पद में है. தன்னுடைய சகோதரர் வருகிறார்கள், अपने भाई लोग आ रहे हैं. பழி வாங்க நினைச்சானா? क्या बदला लेना चाहा? அல்லேலூயா. हालेलुया. போத்திபால் மனைவி பண்ணிட்டால, पोतीपर की पत्नी ने ऐसा कर அவளை दिया. பழி வாங்க நினைத்தானா? क्या उसने बदला लेना चाहा? அல்லேலூயா. हालेलुया. தன் தகப்பனை பார்க்கறான். अपने पिता को देखता है. ஒரு தகப்பனை பார்த்த பிறகு अपने पिताजी को देखते தன் ही சகோதர பத்தி எதனா குறை சொல்றானா? क्या उसने अपने भाइयों के बारे में कभी पिता को बताया? அண்ணன்மாரெல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, मेरे भाइयों ने ही मुझे ऐसा सब என்ன किया, சொன்னானா? ऐसा कभी उसने पकड़वा के அல்லேலூயா. दिया? அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அதான் ஜென்ம वही क्या है? சுபாவம் जन्म स्वभाव மாறிச்சு. बदल गए. இன்னைக்கு நம்ம மாறலையே. आज के दिन हमारा अंदर नहीं हालेलुया. बदला है. हालेलुया. நேத்து வரைக்கும் நாம் என்ன செஞ்சிருக்கோம்? कल तक हमने भलाई किया था, மற்றவங்கள दूसरों को ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருந்திருக்கும். कुछ तो कुछ बोला ही होगा. அப்ப ஜென்ம சுபாவம் மாறல. जन्म स्वभाव नहीं அப்ப बदला ஜென்ம है. சுபாவம் மாறாம जन्म स्वभाव न அப்ப बदलने के எப்படி कारण பந்தியில பங்கு பெற हम முடியும்? कैसे प्रभु भोज में भाग ले எப்படி அது सकेंगे? நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும்? कैसे हमारे लिए आशीर्वाद எப்படி ஒரு मिलेगी? அக்கினி இறங்கும்? कैसा अग्नि उतर எப்படி आएगा? கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? कैसा परमेश्वर आशीष करेगा? அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. உண்மையான அபிஷேகம் யோசேப்பில் இருந்தபடியினால यूसुफ के ऊपर एक सच्चा अभिषेक होने அவர் के कारण, ஜென்ம சுபாவம் மாற்றபடியினால उसका जन्म स्वभाव बदलने के कारण சோதரம் போத்திபால் மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணலையே, उसने कभी पोतीपर की पत्नी का शिकायत नहीं சோதரம் எதையும் किया. குறை சொல்லலையே. उसने किसी के बारे में शिकायत नहीं किया. அண்ணன் தம்பி வராயா, उसके भाई लोग जब मिलने நேரே आए நிக்கிறாயா, उसके सामने ही खड़े அந்த थे. பழி எண்ணத்தை காமிக்கலையே, उसने कभी अपना गुस्सा नहीं दिखाया, மூர்க்கத்தை காமிக்கலையே, अपना मूर्खता नहीं दिखाया, கோபத்தை காமிக்கலையே, अपना गुस्सा नहीं प्रकट किया, எந்த எண்ணம் யோசிக்கலையே, कोई कुछ बुरा नहीं कहा, முகத்தை திருப்பிட்டு कभी போகலையே, अपने मुंह टेढ़ा नहीं किया, அவனை வெளியே தூக்கி போடன்னு கட்டளை போடலையே. बाहर जा बोल के नहीं कहा. எல்லா அதிகாரம் இருந்தது, किसी भी बातों से எல்லா அதிகாரம் இருந்தது, सब अधिकार था, ஒன்னும் செய்யல, लेकिन நேசித்தானே. उसने कुछ भी नहीं किया. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நம்ம சொந்த சகோதரனை நேசிக்க முடியல. आज के दिन अपने सगे भाई को क्या कर नहीं पा रहे हैं? சொல்லுங்க, बोलिए. நேசிக்க प्रेम முடியல. नहीं कर पा என்ன रहे. வெளிப்படுது? क्या प्रकट हो रहा है? என்ன வெளிப்படுது? क्या प्रकट हो रहा है? சோதர மண்ணு मिट्टी மண்ணு வெளிப்படுது, मिट्टी प्रकट हो रहा है. மண்ணு வெளிப்படுது அல்லவா? मिट्टी प्रकट हो रहा है. அல்லேலூயா. हालेलुया. மண்ணு வெளிப்படுதே, मिट्टी प्रकट हो रहा है. அடிக்கடிக்கு மண்ணு வந்துருதே.
अचानक मिट्टी आ जाता है, அடிக்கடிக்கு हमेशा हमेशा, அப்பப்போ. तब तब। ஹல்லேலூயா. हालेलुया। மனைவி கிட்ட மண் வந்துருது, मिट्टी पत्नी के साथ मिट्टी आ புருஷன் जाता கிட்ட है, மண் வந்துருது, पति को देखते मिट्टी आ जाता சபைக்கு है, வந்தாங்க மண் வந்துருது. कलीसिया में आते ही मिट्टी आ जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। வேலைக்கு போனாங்க மண் வந்துருது. नौकरी में जाते ही मिट्टी आ जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். மண் வந்துருது, तुरंत मिट्टी आ जाता है, ஜென்ம சுகம் வந்துருது. जीवन में जन्म सुबह हो அப்ப जाता எப்படி है। ஆசீர்வதிப்பா? हम कैसे आशीष அப்ப पाएंगे? இன்றைக்கு அக்கினி இறங்கணும்னா आज के दिन अग्नि उतरना है तो ஒண்ணு இந்த பலி பரிசுத்தமா இருக்கணும். एक तो हमारा बलि वस्तु पवित्र होना है, இரண்டாவது दूसरा ஆத்தும ஆதாயம் பண்ணனா हम இருக்கணும். प्राण कमाई करने वाले बनना है, மூணாவது तीसरा கல்லான வாழ்க்கை மாறிட்டு पथरीला मन टूटकर நவமான இருதயமா இருக்கணும். कोमल मन मिलना है, நான்காவதோ चौथा என் ஜென்ம சுபாவங்கள் மாறணும். जन्म स्वभाव बदलना है, அப்பதான் ஒரு அக்கினி இறங்கும். तब ही अग्नि उतर आए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஐந்தாவதாக पांचवा அக்கினி இறங்கி अग्नि प्रकट சோத்திரம் होकर என்ன பட்சித்ததா? क्या भस्म किया? தண்ணீரை பட்சி. जल को सुखा दिया। இந்த தண்ணீர் ये जल எவைகளை குறிக்கிறதா? किसे दर्शाता है? இச்சையை குறிக்கிறதா? इच्छा को दर्शाता है। யோவானின் சுவிசேஷம் यूहन्ना लिखित सुसमाचार 4ஆம் அதிகாரத்திலே चौथा अध्याय में சோத்திரம் 13வது வசனத்திலே வாசித்து பார்க்கிற போதோ 13वां वचन में हम पढ़ते ஒரு हैं, சமாரிய ஸ்திரியை தேவன் காண்கிறார். वहां पर एक सामरी स्त्री से यीशु मिलता है। அவர் தண்ணி கிணற்றருகே இருக்கிற போதோ वो जब कुएं के पास बैठा था, அப்போ இயேசு என்ன தாகத்துக்கு தண்ணி கொடுன்னு சொல்லுகிறார். तब यीशु उसे कहकर कहता है थोड़ा அப்போ पानी पिला। ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வருது. तब दोनों के बीच में थोड़ा वाद विवाद होता है। யூதனா இருக்க, तुम यहूदी हो, ஏங்க இப்படி கேட்கலாம், मुझसे कैसे पानी அப்ப मांग रहे பேசிட்டே हो? இருக்காரு. ऐसा बातें कर रहे அப்ப हैं। உன்னதில கேக்குற யாரு அறிந்திருந்தா? तब वो कहता है यदि तुम मुझे जानती हैं, உனக்கு वही तुमको மறுபடியும் தாகம் உண்டாகாதபடி, तुझे पानी प्यास न மறுபடியும் இந்த होते கிணற்றருகே हुए வராதபடி तुझे जीवन का जल உனக்கு देते அப்படிப்பட்ட हुए தண்ணீர் தருவாரு. तुझे जल दिया होता। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த 4வது வசனத்தை வாசிக்கலாம். चौथा वचन पढ़िए, 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13वां वचन पढ़िए। நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஈட்டாயிருக்கும். ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ உடனே எனக்கு அப்படிப்பட்ட தண்ணி வேணும்னு கேக்குறா. ये तुरंत पूछती है मुझे पानी पिला। ஆண்டவர் சொன்னாரு, तब यीशु ने कहा இதேச்சி तू क्या कर, உன்னுடைய तेरे புருஷனை तेरा पति को அழைத்து வா. बुला ला। ஹல்லேலூயா. हालेलुया। உடனே சொன்னா तुरंत के ही எனக்கு யாரு இல்ல, मुझे कौन नहीं है, புருஷன் मेरा இல்ல. पति नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டவர் சொன்னார், तब परमेश्वर ने நீ कहा சரியாய் சொன்னா. तू ठीक कहती है, உனக்கு तेरा 5 புருஷன் இருந்தார்கள், 5 पति कर चुकी அவர்கள் है, புருஷனும் இல்ல. परंतु उनमें अभी तेरे पास இப்போ पति नहीं है। இருக்கிறவனோ अब जो है புருஷன் இல்ல. वो भी तेरा पति नहीं हालेलुया। है। हालेलुया। உடனே அவள் சொன்னாள், वो तुरंत बोली நீ தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசியா. तुम नबी हो। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த ஸ்திரீயானவள் वो स्त्री சோத்திரம் ஒரு இச்சை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாள். एक अभिलाषा भरा जीवन बिता रही थी। இச்சை உள்ள ஒரு வாழ்க்கை. एक अभिलाषा भरा जीवन। அப்ப அந்த தண்ணீரை போன்ற இச்சையை பருகி வந்தாள். इस जल को पानी समान पी रही थी। தண்ணீரை போன்ற இச்சை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாள். जल रूपी अभिलाषा को पी रही அது थी, அவள் தாகம் தீர்க்கவில்லை. परंतु उसका प्यास नहीं बुझा। ஒரு புருஷன் அல்ல, 2 புருஷன் அல்ல, एक पति नहीं, 2 पति அவள் नहीं, வாழ்க்கை தாகம் தீர்க்கவில்லை. परंतु उसका प्यास नहीं बुझा। ஆனால் இயேசு வண்டையில வந்தபோதோ जब वो यीशु के पास அவள் आई, தாகம் மாற்றி விட்டது. उसका प्यास बुझ गया, அவள் இச்சை மாற்றி விட்டது. उसकी अभिलाषा दूर हो அவள் गई, ஆசை மாற்றி விட்டது. उसकी इच्छा दूर हो गई। அப்ப தண்ணீராய் இருக்கிற இச்சை உள்ள ஒரு வாழ்க்கை, जो जल रूपी अभिलाषा है उसी இந்த को, இச்சை மாறுகிற போதுதான் ये अभिलाषा जब दूर हो जाता है, கிறிஸ்துவனுடையவன் मसीह का, தங்கள் ஆசைகளையும் मसीह व्यक्ति अपनी தங்கள் इच्छाओं को, இச்சைகளையும் अपनी अभिलाषाओं சிலுவையிலே को அறைந்திருப்பார். क्रूस पर मार देता है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை परमेश्वर உண்டாகட்டும். का पवित्र नाम महिमा அப்ப हो। தண்ணீரை பட்சிக்க வேண்டும் என்றால் जल को भस्म
भस्म करना है तो எனக்குள்ள இச்சை உள்ள வாழ்க்கை மாற வேண்டும். मेरे अंदर की इच्छाएं दूर होना है. உலகத்தின் மேல இச்சை இருக்கலாம், इस संसार पर अभिलाषा है, பணத்தின் மேல இச்சை இருக்கலாம், धन पर मोह है, மாம்சத்தின் மேல இச்சை இருக்கலாம், शरीर पर मोह है, போதை வஸ்துக்கு மேல இச்சை இருக்கலாம், नशेलु वस्तु पर अभिलाषा போதை है, பொருள் மேல இச்சை இருக்கலாம், नशेले वस्तुओं पर इच्छा है. பல இச்சைகள் போராடி कई கொண்டிருக்கலாம். इच्छाएं आपकी विरोध आकर्षित சில कर रही பேருக்கு हैं. பதவி மேல இச்சை இருக்கலாம், कभी बहरे पर विचार होती है, சில பேருக்கு பேரு புகழ் மேல இச்சை இருக்கலாம். कुछ लोगों को अपनी नाम प्रशंसा पर इच्छा होती ஏதோ है. ஒரு இச்சை, कोई तो इच्छा, ஏதோ ஒரு இச்சை உள்ள कुछ வாழ்க்கை तो வாழ்ந்து एक इच्छा पर கொண்டிருக்கிறார். ये जीवन बिता रहे हो, ஏதோ ஒரு இச்சை உள்ள कुछ ஜீவித்துக் तो கொண்டிருக்கிறார். इच्छा आपके जीवन में है. இப்பேற்பட்ட இச்சை உள்ள வாழ்க்கை இருக்குமானால், यदि यही इच्छा आपके जीवन में हो, இப்பேற்பட்ட தண்ணீர் உள்ள வாழ்க்கை இருக்குமானால், इस प्रकार का जल भरा जीवन हो, அக்கினி இறக்க முடியாது. परमेश्वर का अग्नि उतर नहीं அக்கினி आएगा. பட்சிக்காதையா. परमेश्वर का अग्नि அப்ப भस्म இந்த नहीं மகிமையான करेगा. வேளையிலே इस महिमा में समय அக்கினி இறங்கி में பட்சிக்க வேண்டும் परमेश्वर का என்றால், अग्नि उतरना है तो இந்த பலி பரிசுத்தமா இருக்க ये வேண்டும். बलि पवित्र होना है. விறகு ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவனா இருக்க வேண்டும். लकड़ी के समान दूसरों का प्राण இந்த कमाना है. கற்கள் கடினமான இதயம் மாறினா पत्थर இருக்க के வேண்டும். समान जो कठोर मन है वो टूटना சோத்திரம். है. இந்த மண்ணு ஜென்ம சுபாவம் ये மாறப்பட்டதா இருக்க मिट्टी வேண்டும். रूपी जन्म स्वभाव बदलना है. தண்ணீர் இச்சை உள்ள வாழ்க்கையை மாறதா जल இருக்க வேண்டும். रूपी अभिलाषा भरी जीवन दूर होना இந்த है. 5 காரியம் இருக்குமானால், ये 5 बातें यदि आपके अंदर உங்கள் வாழ்க்கையில் हो, ஒரு அக்கினி இறங்கும். आपके जीवन में आग प्रकट சோ होगी. இந்த 5 காரியம் ये இருக்குமானால், 5 बातें आपके जीवन में கர்த்தருடைய हो பந்தியில பங்கு பெறுகிற तो प्रभु போது भोज में आप भाग लेने के ஒரு लिए மகிமையின் அபிஷேகம் एक இறங்கி, महिमा में अभिषेक ஒரு उतरकर, மகிமையின் வல்லமை एक இறங்கி, महिमा में सामर्थ உங்கள் उतरकर வாழ்க்கையும், आपके जीवन को, உங்கள் குடும்பத்தையும், आपके परिवार को, உங்கள் தொழிலையும், आपके धंधा को, உங்கள் பிள்ளைகளையும், आपके बच्चों को, உங்கள் கையின் आपके பிரயாசங்களையும் हाथों की कमाई को கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष எத்தனை பேர் करेगा. விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते அவங்க மட்டும் அப்படியே हैं? முழங்கால் सब படிங்க. ऐसे घुटने में आ விசுவாசி மட்டும் जाएंगे. அப்படியே முழங்கால் विश्वास படிங்க. करने वाले घुटने में आ ஆண்டவரே, जाएंगे. हे प्रभु, இன்றைக்கு என் வாழ்க்கையை आज के दिन பரிசுத்தமாக मेरा ஒப்புக் जीवन கொடுக்கிறேன். पवित्र होने के लिए समर्पण करता பரிசுத்தமாய் हूं. ஒப்புக் கொடுக்கிறேன். प्रभु जी, मैं पवित्र होने के लिए பரிசுத்தமாய் समर्पण ஒப்புக் करता हूं. கொடுக்கிறேன். पवित्र होने के लिए समर्पण ஆண்டவரே, करता हूं. விறகின் प्रभु சுபாவங்கள் जी, மாறட்டும். सारे जन्म स्वभाव दूर हो जाए. விறகு சுபாவம் மாறட்டும். लकड़ी रूपी स्वभाव दूर हो जाए. கற்கள் சுபாவம் மாறட்டும். पत्थरों सा स्वभाव दूर हो மண்ணின் जाए. சுபாவம் மாறட்டும். मिट्टी का स्वभाव दूर हो जाए. தண்ணீர் சுபாவம் जल மாறட்டும். का स्वभाव दूर हो ஆண்டவரே, जाए. हे प्रभु, இந்த பலிபீடத்தின் மேலே प्रभु जी, इस वेदी என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் पर मैं ஐயா. समर्पण करता हूँ. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் मैं अपने आप ஆண்டவரே. को समर्पण करता என்னை हूँ. ஒப்புக் கொடுக்கிறேன் मैं स्वयं ஆண்டவரே. को समर्पण என்னை करता ஒப்புக் हूँ. கொடுக்கிறேன் मैं अपने ஆண்டவரே. आप को समर्पण கொஞ்ச நேரம் करता ஒப்புக் கொடுக்கிறேன், हूँ. ஒப்புக் थोड़े கொடுக்கிற देर के பிள்ளைங்க. लिए अर्पण कीजिए, अर्पण कीजिए. ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைங்க अर्पण करने वाले அப்படியே வலது கை மேல वैसे உயர்த்தி अपने दाहिने हाथों அப்படியே को கொஞ்சம் ஜெபிக்கலாமே. उठाकर वैसे ही अब அப்படியே प्रार्थना கொஞ்சம் कर सकते ஜெபிங்களே. हैं. पूरी तरह से मन கர்த்தருடைய से அக்கினி प्रार्थना அபிஷேகம் कीजिए. இறங்க परमेश्वर வேண்டும். का अग्नि उतर रहा है. கர்த்தருடைய மகிமையின் परमेश्वर அபிஷேகம் की இறங்க महिमा में வேண்டும். अभिषेक उतर रहा உன் है. மேல ஒரு மகிமையின் அபிஷேகம் तुझ पर இறங்கும்படியா महिमा में अभिषेक இந்த उतर रहा மகிமையான கால है. आज इस வேளையிலே महिमा में के सुबह के ஆவியான समय அசைவாடி கொண்டு पवित्र இருக்கிறார். आत्मा जी मंडरा रहा ஆவியான है. அசைவாடி கொண்டு पवित्र आत्मा இருக்கிறார். जी मंडरा रहा நீ है. உன் மேல இருக்கிற ஒரு அபிஷேகம் तुझ पर उतर आया हुआ இன்றைக்கு தேவன் अभिषेक ஊற்றும்படியாக तुझ पर उतरने के அவன் लिए அசைவாடி கொண்டு இருக்கிறார். परमेश्वर मां मंडरा रहा பலிபீடத்தை है. செப்பனிட்டுக் கொள்ளு. बलि वस्तुओं को ठीक करा ले. பலிபீடத்தை செப்பனிட்டுக் கொள்ளு. वेदी को मरम्मत कर ले. பலியை சரிபடுத்திக் கொள்ளு. बलि को पवित्र कर ले. விறகை சரிபடுத்திக் கொள்ளு. लकड़ी को सही कर ले. கற்களை சரிபடுத்திக் पत्थरों கொள்ளு. को सही कर ले. மண்ணை சரிபடுத்திக் मिट्टी கொள்ளு. को सही कर ले. தண்ணீரை சரிபடுத்திக் जल को கொள்ளு. सही कर ले. இதோ தேவனுடைய अभी- மகிமையின் अभी அபிஷேகம் परमेश्वर का உன்மேல் अभिषेक இறங்கி வருவதற்கு अभी उतर आने के लिए இப்போதே வாய்க்காலை अभी உருவாக்கு. उतर आने के लिए வாய்க்காலை உருவாக்கு. गड्ढे को तैयार कर. வாய்க்காலை உருவாக்கு. नदी तालाब को तैयार कर. வாய்க்காலை உருவாக்கு. तालाब को तैयार कर. வாய்க்காலை உருவாக்கு. तालाब के पानी को तैयार कर. हालेलुया. हालेलुया, हालेलुया, पैशाला दीना नामा. हालेलुया, उरारा हालेलुया. बाबौरी कामा. धन्यवाद पिता, ओ धन्यवाद शाखा पिता, निकामा धन्यवाद दीना पिता. नामा. தோத்துரு 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 எங்களை சுத்திகரியோ अर्पण कीजिए, अर्पण எங்களை कीजिए. சுத்திகரியோ प्रभु जी मुझे शुद्ध அக்கினினால் எங்களை कीजिए. சுத்திகரியோ अग्नि से मुझे शुद्ध कीजिए அக்கினினால் எங்களை प्रभु. சுத்திகரியோ अग्नि से मुझे शुद्ध பலிபொருள் कीजिए. பரிசுத்தமாகட்டும். बलि वस्तु पवित्र हो. ஆத்தும ஆதாயம் பண்ணட்டும். मैं प्राण कमाई करूं. எங்கள் கடினமான இதயம் मेरा மாறட்டும். कठोर मन बदल जाए. जन्म स्वभाव मारटो. मेरा जन्म स्वभाव दूर हो எங்கள் जाए. இச்சையான வாழ்க்கை मेरी மாறட்டும். इच्छा और अभिलाषा नष्ट ஆண்டவரே, हो ஒரு जाए. மாற்றத்தை தாரும் प्रभु ஐயா. मुझे एक परिवर्तन दे. ஒரு மாற்றத்தை தாரும் मेरे ஆண்டவரே. जीवन में परिवर्तन होने ஒரு दो. மாற்றத்தை தாரும் ஐயா. एक बदलावट होने ஒரு दो. மாற்றத்தை தாரும் मेरे ஆண்டவரே. जीवन में परिवर्तन होने दो. ஐஷாலா தீனா நாமா. உராராமா. உராராமா.
ஊரா ராபா ஷாக்கா தீனா நாமா தூரா ராபா. மாற்றத்தை தருகிறவன், மாற்றத்தை தருகிறவன், மாற்றத்தை தருகிறவன், மாற்றத்தை தருகிறவன், ஒரு அக்கினி இறங்கி மாற்றத்தை தருகிறவன். இந்த மகிமையான வேளையிலே ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. அக்கினி உன்னை பட்சிக்கிறது, அக்கினி உன்னை பட்சிக்கிறது, அக்கினி உன்னை பட்சிக்கிறது. ஊரா ராபா ஷாக்கா மீனா நாமா தூரா ரபா ஊரா ரபா பா 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 ஊரா ராபா ஷாக்கா நீகாபா தீனா நாமா தூரா ரபா. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. பலிகள் பட்சிக்கப்படுவதாக, பலி பட்சிக்கப்படுவதாக, விறகு பட்சிக்கப்படுவதாக, கற்கள் பட்சிக்கப்படுவதாக, மண் பட்சிக்கப்படுவதாக, தண்ணீர் பட்சிக்கப்படுவதாக. ஒரு அக்கினி வல்லமாய், ஒரு அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. ஊரா ராபா ஷாக்கா மீனா நமா ஊரா ரபா தீரா ரா ரா பா 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 ஊரா கா பா 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 ஊரா ரபா பா 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 ஊரா ரபா ஊரா ரபா மீனா நாமா ஊரா ரபா ஷாக்கா மீனா நாமா தீரா ரபா ஊரா ரபா ஷாக்கா தீனா நமா. தோத்ர 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 தோத்ர. அக்கினி அக்கினி அக்கினி. பலி பட்சிக்கட்டும், பலி பட்சிக்கட்டும், பலி பட்சிக்கட்டும். ஒரு வெறுமையா கூடாது ஆண்டவர். எல்லாரும் மேல ஒரு அக்கினி இறக்கப்படுவதாக, எல்லாரும் மேல ஒரு அக்கினி இறக்கப்படுவதாக, எல்லாரும் மேல ஒரு அக்கினி, எல்லாரும் மேல ஒரு அக்கினி இப்பொழுது பட்டி எறிவதாக, பட்டி எறிவதாக. ஊரா ராபா ஷாக்கா மீனா நாமா தீரா ரபா ஊரா ரபா வீரா ரபா ஊரா ராபா மீனா நாமா ஊரா ரபா ஊரா ரபா ஷாக்கா நீகாபா தீனா நமா ஊரா ரபா. தோத்ர 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 தோத்ர. இறங்கட்டும் இறங்கட்டும். விட்டுக்கோடு விட்டுக்கோடு விட்டுக்கோடுங்க, விட்டுக்கோடு. அன்பு சகோதரா விட்டுக்கோடு, அன்பு சகோதரியை விட்டுக்கோடு, விட்டுக்கோடு. அக்கினி இறங்குறது, அக்கினி இறங்குறது. வாலிபர் சகோதரன் விட்டுக்கோடு, வாலிபர் சகோதரி விட்டுக்கோடு. அக்கினி அக்கினி அக்கினி. பட்டி எரியட்டும், பட்டி எரியட்டும், பட்டி எரியட்டும், பட்டி எரியட்டும், பட்டி எரியட்டும், பட்டி எரியட்டும். மாம்சமனையாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்ச
மாசுமனை யாவனிலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே எல்லாரும் எழுந்து நிற்போம். सब खड़े हो जाएंगे. ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் காணிக்கை परमेश्वर की महिमा के नाम की महिमा के लिए दान देंगे. यीशु जल्दी आएगा, वो जरूर आएगा, क्या तुम तैयार हो? यीशु आने वाला है, वो जरूर आएगा, क्या तुम तैयार हो? यीशु जल्दी आएगा, वो जरूर आएगा, क्या तुम तैयार हो? यीशु आने वाला है, वो जरूर आएगा, क्या तुम तैयार हो? बादलों पे आएगा, हमको ले जाएगा, क्या तुम तैयार हो? हालेलुया गाएंगे, खुशियाँ मनाएंगे, क्या तुम तैयार हो? फंसना दुनिया के जंजाल में, यीशु तेरा है हर एक हाल में, इस
वही अपने जीवन को दे दे उसे, बना ले उसको मसीहा तेरा। अपने जीवन को दे दे उसे, बना ले उसको मसीहा तेरा। यीशु जल्दी आएगा, वो जरूर आएगा, क्या तुम तैयार हो? यीशु आने वाला है, वो जरूर आएगा, क्या तुम तैयार हो? बादलों पे आएगा, हमको ले जाएगा, क्या तुम तैयार हो? हालेलुया गाएंगे, खुशियाँ मनाएंगे, क्या तुम तैयार हो? जो उसके राहों पे चलता वही साथ उसके लाएगा यीशु। जिंदगी जो अपनी दे दे उसे, साथ ले जाएगा यीशु। जो उसके राहों पे चलता वही साथ उसको ले जाएगा यीशु। जिंदगी जो अपनी दे दे उसे, साथ ले जाएगा यीशु। खत्म हुआ है लंबा सफर, चलना है ले जाएगा यीशु जिधर। खत्म हुआ है लंबा सफर, चलना है ले जाएगा यीशु जिधर। यीशु जल्दी आएगा, वो जरूर आएगा, क्या तुम तैयार हो? यीशु आने वाला है, वो जरूर आएगा, क्या तुम तैयार हो? बादलों पे आएगा, हमको ले जाएगा, क्या तुम तैयार हो? हालेलुया गाएंगे, खुशियाँ मनाएंगे, क्या तुम तैयार हो? फंसना ना दुनिया के जंजाल में, यीशु तेरा है हर एक हाल में। इस जग के अब कर चिंता नहीं, सारा खजाना मिलेगा वही। फंसना ना दुनिया के जंजाल में, यीशु तेरा है हर एक हाल में। इस जग के अब कर चिंता नहीं, सारा खजाना मिलेगा वही। अपने जीवन को दे दे उसे, बना ले उसको मसीहा तेरा। अपने जीवन को दे दे उसे, बना ले उसको मसीहा तेरा। यीशु जल्दी आएगा, वो जरूर आएगा, क्या तुम तैयार हो? यीशु आने वाला है, वो जरूर आएगा, क्या तुम तैयार हो? बादलों पे आएगा, हमको ले जाएगा, क्या तुम तैयार हो? हालेलुया गाएंगे, खुशियाँ मनाएंगे, क्या तुम तैयार हो? जो उसके राहों पे चलता वही साथ उसके ले जाएगा यीशु। जिंदगी जो अपनी दे दे उसे, साथ ले जाएगा यीशु। जो उसके राहों पे चलता वही साथ उसको ले जाएगा यीशु। जिंदगी जो अपनी दे दे उसे, साथ ले जाएगा यीशु। खत्म हुआ है लंबा सफर, चलना है ले जाएगा यीशु जिधर। खत्म हुआ है लंबा सफर, चलना है ले जाएगा यीशु जिधर। यीशु जल्दी आएगा, वो जरूर आएगा, क्या तुम तैयार हो? यीशु आने वाला है, वो जरूर आएगा, क्या तुम तैयार हो? बादलों पे आएगा, हमको ले जाएगा, क्या तुम तैयार हो? हालेलुया गाएंगे, खुशियाँ मनाएंगे, क्या तुम तैयार हो? இல்லங்கத்தை சோதனை பண்ணுவோம். यीशु को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம். స్తోత్రం।
நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம் भला परमेश्वर हम आपकी स्तुति करते हैं प्रभु। கர்த்தர் தந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி दिया செலுத்துகிறோம் हुआ सुबह के समय के लिए धन्यवाद। பரலோகத்தின் தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக स्वर्गीय परमेश्वर की सन्निधि में आए हुए आपके हर एक बच्चों को आप आशीष कीजिए। கடந்த 2 நாட்களும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க பரிசுத்த ஆவியின் அனுகிரக செய்தி पिछले 2 दिन में पवित्र आत्मा जी आपके सम्मुख में बाट जोड़ने के लिए आपने सहायता किया। 2 நாட்களும் கேட்ட வேத வசனங்கள் 2 दिनों तक हमने जो सुना हुआ वचन, இந்த நாளிலும் கேட்ட வேத வசனம் इन दिनों में भी सुना हुआ वचन பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிக்கட்டும் हर एक बच्चों के प्राण आत्मा शरीर को शुद्ध कर दे। நீ நல்ல நாமத்தின்படியே आपके अच्छा शुभ नाम के अनुसार தகுதி அடைந்து योग्य होकर, பரிசுத்தம் அடைந்து पवित्र होकर பிதாவுக்கு முன்பாக पिता के सामने சுத்த மனசாட்சியோடு शुद्ध विवेक के साथ திருவிருந்து ஆராதனையில கலந்து கொள்ள கர்த்தர் इस அனுகிரகம் प्रभु செய்யும் भोज में भाग लेने के लिए सहायता कीजिए। இப்பொழுது நடக்க இருக்கிற ஞானஸ்நான ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும் अब भी होने वाले इस बपतिस्मा की आराधना को आशीष कीजिए। தேவ நீதி நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகளை परमेश्वर का धर्म पूरा करने के लिए जिन बच्चों ने समर्पण किया है, ஞானஸ்நானத்தின் மூலமாய் உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவ பிள்ளைகளை बपतिस्मा के द्वारा आपके साथ वाचा बांधने वाले आपके बच्चे, கர்த்தர் நீர் கரம் பிடித்து परमेश्वर आप उनका हाथ पकड़कर முற்றுமுடிய ரட்சித்து மரண பரியந்தம் காத்துக்கொள்ள प्रभु जी आखिरी तक उद्धार के अनुभव में बने रहकर जान मरने तक परमेश्वर के नाम की गवाही बनकर खड़े रहने के लिए, ஜீவகிடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் சாட்சியா जीवन का मुकुट पाने के लिए गवाही बनाकर खड़ा நீ करें। நல்ல நாம மகிமைப்படட்டும் आपका भला नाम महिमा हो जाए। இதை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம் नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, आमीन। आमीन। உட்காரு